எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஹெர் ஸ்டோரிஸ் பேஜில் ஒரு முக்கியமான செஷன் வந்து இன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறதா நம்ம வந்து பேசியிருந்தோம். கடந்த வாரம் வந்து சனிக்கிழமை நம்ம சைல்ட் செக்ஸ் அபியூஸ் பற்றி அவங்கவுங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம நிறைய இங்கே ஷேர் பண்ணியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நேற்று வந்து அவேர் இந்தியாவிலேருந்து சந்தியன் வந்து நம்மக்கிட்ட ஆன் த கிரவுண்ட் ஃபீல்டில் என்ன ரியாலிட்டி இருக்குது அப்படின்றத அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இன் கண்டினியூஷன் ஆஃப் தட் இன்னைக்கு வந்து அட்வொகேட் பிஎஸ் அஜிதா மேடம் நம்ம கூட வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த போக்சோ ஆக்டாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், இன்னும் இதை என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் பெட்டராக நம்ம பண்ணலாம், இது எப்படி நம்ம சீர் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க முதல்ல ஒரு 20-25 மினிட்ஸ் அவங்க முதல்ல எடுத்துக்கிட்டு இதை விளக்கமாக அவங்க முதல்ல பேசட்டும். இந்த இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிக்கலை முதல்ல பேசிட்டு அதன் பிறகு சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க பேசட்டும். இறுதியாக நம்ம கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு மணி நேரமே நமக்கு டைம் இருக்கு. அதன் பிறகு நம்ம என்னென்ன கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையுமே மேடம் கிட்ட முன் வச்சு அதற்கான விடைகளை நம்ம கேட்டு பெறலாம். வெல்கம் மேம் டு ஹெர் ஸ்டோரிஸ். ப்ளீஸ் தி ஷோ இஸ் ஆல் யோர்ஸ். நன்றி. எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஹெர் ஸ்டோரிஸ்ல இருந்து நிவேதிதா கொடுத்ததற்காக அவர்களுக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் மாலை வணக்கமும். நான் வந்து நீங்க லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண அந்த பேஜ்ல நான் வந்து ஏற்கனவே முழுமையா கேட்டேன். ரொம்ப அந்த ஒரு பர்சனலா அவங்களுடைய நடந்த அனுபவங்களை ஷேர் பண்றதுங்கிறது ஒரு பெரிய தைரியமும் இல்லைன்னா ஒரு எனக்கு நடந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு பங்கேற்பாளரும் கலந்துக்கிட்டீங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் யாருமே வந்து ஒரு ஃபேஸ் பிளர் பண்ணியோ இல்லைன்னா அப்படிலாம் இல்லாம இப்படி இருந்தது சின்ன வயசுல அப்படிங்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதனால இந்த பேஜ்ல நம்ம வந்து இதை பற்றி பேசும்போது நிச்சயமா ஒவ்வொருத்தர்கிட்டையும் வரக்கூடிய மாற்றம் தான் ஒரு சொசைட்டில நம்ம சுற்றி இருக்க சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு கணம், ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது சொசைட்டி ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எல்லா பெண்களுக்கும் நல்லா நடந்துரும். சொசைட்டி ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இந்த பெண்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா குழந்தைகளுக்கு நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஆனா அந்த சொசைட்டி ஃபுல்லா சேஞ்ச் ஆகுறதுங்கிற வார்த்தைய நம்ம சொல்வதற்காக அப்படி சொல்லணும்னு சொன்னாலுமே ஒரு கணிசமான ஒரு குவான்டிடேட்டிவ் நம்பர் ஆஃப் பீப்புள், ஒரு குவாலிட்டேட்டிவா அதுக்கு ஒரு சேஞ்ச் வரணும். அதாவது நம்ம ஒரு சோசியல் தியரிலையும் சரி இல்ல சயின்டிபிக் தியரிஸ்லயும் சரி கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கான எண்ணிக்கை இவ்வளவு அதிகமானாதான் அதுல மாற்றம் என்பது வரும். அதாவது இப்போ ஒரு தண்ணி கொதிச்சுட்டே இருக்குன்னா அது வந்து 90 டிகிரிஸ்ல கொதிச்சுட்டே இருக்குன்னா அது ஆவியாக மாறாது. அந்த ஒரு 90ங்கிறது 99 டிகிரியா ஆகும்பொழுதுதான் 100 டிகிரிஸ் தான் தண்ணீர் என்பது நீராவியாக அது மாறும். அப்ப அந்த நம்பர் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அதுதான் ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அந்த மாதிரி பெண்களும் கூட எல்லாரும் மாறிட்டாங்கன்னா பெண்கள்லாம் நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்றது இல்லை. நிறைய பெண்கள் மாறும்பொழுதுதான், நிறைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய எண்ணிக்கையிலான தனிநபர்கள் மாறும்பொழுதுதான் அந்த மாற்றம் என்பது வரும். அப்ப அந்த ஹெர் ஸ்டோரிஸ் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு பெண்ணாக நான் பார்க்கிறேன். அதனால மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவர் தெரிவிச்சுட்டேன். சரி, நம்ம அந்த பாக்ஸோ ஆக்ட் அது என்ன சொல்லுது, பாக்ஸோ ஆக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இது எப்ப வந்தது, இதுல என்னெல்லாம் வந்து ஆஃபென்ஸ்ன்னு சொல்றாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். அதை நான் ரொம்ப பிரீஃபா சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் வந்து இந்த ஆக்ட் 2012 ஆண்டு நவம்பர் 14 குழந்தைகள் தின குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்டா தரப்பட்டதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். 2012க்கு முன்னாடியே இந்தியா வந்து ஒரு 2-3-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 3 டிகேட்ஸ் முன்னாடி சிஆர்சின்னு சொல்லக்கூடிய சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன்ல இந்தியா சைன் பண்ணியிருக்கு. பல உலக நாடுகள்ல மிக அதிகமாக கையெழுத்திடப்பட்ட ஒரு சர்வதேச ஆவணம், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் கவர்னன்ட்ல சிஆர்சியும் ஒண்ணு. அதுல குழந்தைகளுக்கான உரிமைகளை ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு சொசைட்டியும், ஒவ்வொரு நேஷன் ஸ்டேட்டும் வந்து உத்தரவாதப்படுத்தணும்னு சொல்ற விஷயத்துல இந்த குழந்தைகளுக்கான வளர்ச்சி, குழந்தைகளுக்கான பிரைவசி, குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள், குழந்தைகளுக்கான லெஜர், அவருடைய ஓய்வு, இந்த 4 விஷயங்களை பற்றியும் சட்டங்கள் இருக்கணும், அதை உத்தரவாதப்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்பதான் நிறைய சட்டங்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து குழந்தை திருமணத்துல இருந்து குழந்தை திருமணங்களை தடை செய்வது. ஏன்னா அது அவங்களுடைய வளர்ச்சியும் டெவலப்மெண்ட்டையும் கெடுக்கக்கூடிய, குழந்தையாக இருக்கும்போது திருமணம் செய்யற விஷயங்கள்லாம்
நடந்துருது அப்படிங்கிற விஷயம். பள்ளிக்கூடமே இல்லாமல் இருக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சிக்கு ரைட் டு டெவலப்மெண்ட்டுங்கிறது தடைப்படுது அப்படிங்கிறது. அப்புறம் குழந்தைக்கான அவங்களுடைய லெஷர் ஓய்வு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது குழந்தை தொழிலாளர்களாக இருப்பது, குழந்தைகளை வேலை வாங்குவது என்பது அந்த ஓய்வை, அந்த குழந்தை மைய சைல்டுஹுட்ங்கிறதை எடுத்துருது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் பல்வேறு சட்டங்கள் குழந்தைகள் உரிமைகளையும் நலனையும் பேணுவதற்காக உலகம் முழுவதும் வந்தது. அப்படி வரும்போது குழந்தைகள் மீதான ஒரு பாலியல் வன்முறைங்கிறது அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய குழந்தை தன்மையை அவர்கள் பேணுவதற்கான உரிமை, அவர்களுடைய அடிப்படை உரிமைகள், அவர்களுடைய லெஷர், அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையுமே அது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுறதுனால நீங்க மற்ற அஃபென்சஸ் சாதாரண மக்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றங்களை பார்ப்பது போலவே குழந்தைகள் மீதான குற்றங்களையும் பார்ப்பது என்பது ஒரு நியாயமானதாக இருக்க முடியாதுங்கிறதுனால குழந்தை செயல்பாட்டாளர்களும் இந்த ஐநா சபையில் இருக்கக்கூடிய இதற்காக இருக்க அந்த கமிட்டிஸ்ல ஒவ்வொரு 4 ஆண்டுகளும் என்ன செஞ்சீங்க, இதற்கான என்ன சட்டங்கள் இந்தியாவில் வந்தது, இது போன்ற கேள்விகள் வந்து இதற்கான குழுக்கள்ல இருந்து வரும்பொழுது இந்தியாவுக்கு ஒரு கடப்பாடு, ஒரு கட்டாயம் ஒன்று ஏற்பட்டது. சரி, குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து காப்பாற்றுவதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஏன்னு சொன்னா ஒரு சைல்டு ரேப், சைல்ட வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்றதுங்கிறது நிறைய இருந்தது. ஆனா அதை வந்து ஐபிசின்னு சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டம், இபிகோ அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் பீனல் கோட், அதன் கீழவே நம்ம வந்து ட்ரை பண்ணும் பொழுது பல நேரங்கள்ல நீண்ட தாமதமும், அந்த குழந்தையை வந்து நடந்த குற்றத்தை மீண்டும் ஒரு முறை அந்த குழந்தைக்கு நடப்பது போல கேள்வி கேட்பது, விசாரணை செய்வது, விசாரணைக்கு மேல் நீதிமன்றத்துல திருப்பி ரிப் ஆஃப் பண்றது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய தவறு என்று 2000 வருடத்திற்கு முன்னாடி 2000லயே உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டும் நெறிமுறைகள்லாம் கொடுத்தது. குழந்தைகளை சாட்சியாக அழைத்தால், குழந்தைகளே பாதிக்கப்பட்ட நபராக விக்டிமாக இருந்தால் இப்படி எல்லாம் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தட்ஸ் தான் அந்த குழந்தை நீங்க விசாரிக்கணும். எஸ்பெஷலி அந்த குழந்தைங்க வந்து விக்டிமா இருக்கும் பொழுதுலாம் ஒரு சில இதை கொடுத்தாங்க. அப்போ இந்த சட்டம் வந்து ரொம்ப அவசியமானதா ஆகி கொண்டே இருந்தது. குழந்தைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய நலனுக்காக என்று செய்ய வேண்டும் என்று. அப்ப பல்வேறு விஷயங்களை, அதாவது ஒரு குழந்தைங்களை ரோட்ல விட்டுடுறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது இல்ல, சாலைகள் அனாதைகளாக பிச்சை எடுக்கும் குழந்தைகளாக இருக்கிறது, அல்லது குழந்தைகளே வந்து சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா, அதாவது குழந்தைகள் சட்டத்துக்கு எதிராக திருடு, கொலை, குற்றங்களை செய்வது, குழந்தைகள் இன்னும் சீரியஸான ஹீனியஸ் ஆஃபென்ஸ் பண்றது, அதாவது 18 இயர்ஸ் கீழே இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே குழந்தைகள்னு சட்டம் சொல்லுது. அப்போ ஒரு 17 வயசுல ஒரு பையன் ஒரு ரேப் கமிட் பண்றான், செக்ஷுவல் அஃபென்ஸ் கமிட் பண்றான்னு சொன்னா அந்த சைல்டு வந்து ஒரு அஃபெண்டர், ஒரு குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியா ஆறாரு. அப்ப அவரை எப்படி கண்காணிக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் ஜே ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வருது, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இளம் சிறார் நீதி சட்டம் அப்படின்னு. அப்போ இந்த குழந்தைகள் வந்து 2 பிரிவா பார்த்தாங்க. அது வந்து என்னன்னா, ஒண்ணு the child who needs care and protection, another one child is in conflict with law அப்படின்னு. அப்ப இந்த 2 பிரிவும் இல்லாமல் குழந்தைகள் பாதிக்கப்படும் போது who needs care and protection இல்லாம அந்த குழந்தைங்க விக்டிம் ஆகக்கூடிய, தங்களால் எதிர்த்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு செக்ஷுவல் அஃபென்சஸ், அதுக்கான ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். சைல்ட் ரேப்லாம் நிறைய நடந்துகிட்டே இருந்தது இந்தியாவில. அப்ப அந்த 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 வழக்குகள்லாம் காலதாமதமாயி குழந்தையா நடந்த பிரச்சனைக்கு 18 வயசு 20 வயசு ஆகும்போது நடக்கிற விசாரணைகள், அல்லது அந்த குழந்தைய சொல்ல வைக்க முடியாம எதிர்த்தரப்புல இருந்து கேள்வி கேட்டு அந்த குழந்தை சாட்சியத்தை கலைத்து விடுவது, அதை வந்து இந்த சிஸ்டம்குள்ள அதுக்கு நியாயம் தராம இருந்த விஷயங்கள்லாம். சோ இந்த மாதிரி பல காரணிகளால பாக்ஸோ ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 நவம்பர் 14 நடைமுறைக்கு வந்தது. இது சட்டத்திற்கு பிறகு இதே சட்டத்திற்கு விதிமுறைகள் அமைக்கப்பட்டது. மத்திய அரசாங்கம் அடுத்த வருடமே அது கொண்டு வந்தாங்க. சோ ரொம்ப எஃபெக்டிவா 2013ல இருந்து இந்த சட்டம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சட்டத்தினுடைய சில பேசிக் ஃபீச்சர்ஸ், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சட்டம் வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ் 3 விதமா பிரிச்சிருக்கு. ஒன்று வந்து பெனிட்ரேட்டிவ் அஃபென்சஸ், இன்னொன்று நான் பெனிட்ரேட்டிவ் அஃபென்ஸ், மூன்றாவது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். பெனிட்ரேட்டிவ் அஃபென்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2012க்கு முன்னால், 2013க்கு முன்னால் ஆணுடைய உறுப்பை பெண்ணுடைய பிறப்புறுப்பில் செலுத்தி பண்ணக்கூடிய குற்றம் மட்டும்தான் ரேப் அப்படின்னு இருந்தது. ரொம்ப இது வந்து ஒரு ஒரு பழைய கான்செப்ட் ஆஃப் ரேப். அதற்கு பின்னால் 2012ல இந்த ஆக்ட் வந்த பொழுது குழந்தையினுடைய எந்த ஆரிஃபைஸாக இருந்தாலும்,
கண்கள், காதுகள், மூக்கு, வாய், அதனுடைய பிறப்புறுப்பு, நீர்த்தாரை, அதனுடைய ஏனஸ், இப்படி ஏறக்குறைய 9 துவாரங்கள்ல எங்க எந்த பொருளை வைத்தோ, எந்த உறுப்பை வைத்தோ, ஆணோ பெண்ணோ யார் அந்த குழந்தைக்கு ஒரு பெனிட்ரேஷன் மூலமாக ஒரு அஃபென்ஸ் பண்றாங்களோ அது அத்தனையும் ரேப் என்று கொண்டு வரப்பட்டது. அந்த 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 ரேப் அப்படிங்கிறதுனுடைய இலக்கணம், அதனுடைய டெஃபினிஷனே வந்துட்டு இட் இஸ் அண்டர்கான் சி சேஞ்ச். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் டிஸ்கஷன்ல நான் கேஸ் லாஸோ எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியோ நான் பேசுறேன். ஆனா இப்ப வந்து மட்டும் இப்ப இந்த பெனிட்ரேட்டிவ் அஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு அஃபென்ஸ். சோ ஒருத்தவங்க கைகளை நுழைத்தோ, பாட்டில், குச்சி, கம்பி அல்லது அந்த குழந்தையினுடைய உறுப்புகளை தன்னுடைய உறுப்பில் நுழைக்க செய்தல், இப்படி எல்லாமே வந்து ரேப்புங்கிற ஆஸ்பெக்ட்லயும் பெனிட்ரேட்டிவ் அஃபென்சஸ்ங்கிற பெரிய கிளாசிபிகேஷன்லயும் வந்து நான் பெனிட்ரேட்டிவ்னா மறைக்க விரும்பும் இடங்களில் தொடுவது, உற்று நோக்குவது, அதை தொடச் செய்வது, அல்லது மற்றவர்கள் பார்க்கும்படி அந்த குழந்தையை நிர்வாணப்படுத்தி அப்படி எல்லாம் பண்றது, அப்படி இதெல்லாமே வந்து நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அஃபென்சஸ்னு வந்தது. மூன்றாவதாக செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், ஒரு குழந்தைய வந்து புத்தகங்கள் காட்டுறது, பான் சைட்ஸை வந்து பார்க்க செய்வது, அந்த குழந்தைய ஸ்டாக் பண்றது, பின்னாடியே இருக்கிறது, குட் மார்னிங் சொல்றது, ஹலோ சொல்றது, அந்த குழந்தையோட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்றது, அந்த குழந்தைக்கு எப்பவுமே அந்த குழந்தையின் பின்னாடியே இருந்து டோட்டலா ஒரு கண்காணிப்புல வச்சிருக்கிறது, ஹாரஸ் பண்றதுங்கிறது வித் செக்ஷுவல் இன்டென்ட். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாமா, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா இருந்தாங்கன்னா நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல பேரண்ட்ஸ் தவிர, சிப்ளிங்ஸ் தவிர மற்ற எக்ஸ்டெண்டட் உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பார்க்கும் பொழுது அந்த க்ளோஸ்னஸ், அந்த ப்ராக்சிமிட்டியில அவங்க எல்லையை மீறுறாங்க, அந்த பர்சனல் பவுண்டரிஸை மீறுறாங்கன்னா, நம்ம தாத்தா தானே, நம்ம பெரியப்பா தானே, எதுக்கு சின்னுங்கிற, எதுக்கு அழுவுற, அவங்க அதெல்லாம் அவங்க தூக்கி கொஞ்சாங்கன்னா அதெல்லாம் கூடாது. இப்படி குழந்தைகளை வந்து தனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும் ஆண்களோ பெண்களோ இருந்தாங்கன்னா அதற்கு அடித்தும் திட்டியும் நீ மற்றவரிடம் நன்றாக இரு, அன்பாக இரு, மற்றவர்கள் செய்யக்கூடிய அன்பின் வெளிப்பாடுகளை நீ எப்பொழுதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு வளர்ப்பு முறையை நம்ம பல வீடுகள்ல பார்த்திருப்போம். இன்னும் குறிப்பாக நாமெல்லாம் குழந்தைங்களா இருக்கும் பொழுது, நான் வேற ஜெனரேஷன், நீங்க அடுத்த ஜெனரேஷனா இருப்பீங்க. அதனால இப்ப 30 வயசு ஆகக்கூடிய பெண்களுக்கும் கூட 10 வயசுல இந்த மாதிரி பெரிய சித்தப்பா ஊர்ல இருந்து எல்லாம் வராங்கன்னு சொன்னா அவங்களுடைய ப்ராக்சிமிட்டியில குழந்தை கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கூட அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன அப்படி பண்ற, இவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவதான், அன்பா பேசு, நல்லா பேசு, அவர் ஆசையா மடியில உட்கார வச்சுட்டா உட்காரு, அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்றேன். சோ இந்த மாதிரி இருக்கிற டச் இல்லாமல், பெனிட்ரேட்டிவ் அஃபென்சஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கக்கூடிய செய்கைகள், வார்த்தைகளற்ற நடைமுறைகள் அனைத்துமே வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வராங்க. சோ இது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சீரியஸான கேட்டகரி. அப் டு லைஃப், அவங்களுடைய ஆயுள் வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும் ஆயுள் 14 இயர்ஸ் கிடையாது, அத்தனை காலம் சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை. சில இடங்கள்ல மரண தண்டனையும் சட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் கூட தர முடியும், அவங்களுக்கு தர முடியும், ரேப் அண்ட் மர்டர் ஆஃப் அ சைல்டு அப்படின்னா. ரெண்டாவது ஆஃபென்சஸ்க்கு மினிமம் 7 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 10 இயர்ஸ் கொடுக்கலாம். இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ங்கிற மூன்றாவது கேட்டகரி ஆஃபென்ஸ்க்கு 3 இயர்ஸ்ல இருந்து ரெண்டாவது முறை ஆஃபென்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது கூடுதலாகவும் தர முடியும். இப்படி எல்லாம் இருக்கு. இந்த ரெண்டுமே பெனிட்ரேட்டிவ், நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல வந்து அந்த தவறை, அந்த குற்றத்தை ஒரு ஆசிரியர், காவல் நிலையத்தில் இருக்க அதிகாரி, மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பணியாளர், அப்புறம் ஒரு ஜெயில அடைக்கிறாங்க அந்த குழந்தையன்னா அந்த ஜெயிலோட சூப்பரிண்டென்டென்ட், அப்புறம் இந்த மாதிரி அந்த குழந்தை சட்டப்பூர்வமான கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது அந்த பாதுகாவலர் who is legally bound to care the child and who is in the legal custody of the child, அந்த கஸ்டோடியன் அதை பண்றாருன்னா அப்ப வந்து இந்த குற்றங்களினுடைய தன்மை அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் பெனிட்ரேட்டிவ் அசால்ட், அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் நான் பெனிட்ரேட்டிவ் அசால்ட்னு அதுவே இன்னும் 2 கேட்டகரி வச்சிருக்காங்க. இது வந்து இந்த நபர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கும் நபர்கள் இந்த தவறை செஞ்சாங்கன்னா 6 வருஷம் 7 வருஷம் தண்டனைன்னா அது 14 வருஷமாக ஆகும். அப்புறம் அந்த குழந்தை வந்து 18 வயதுக்கு ஒரு டே கம்மியா இருந்தாலும் அது குழந்தைதான். அப்ப 12 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய இதே பெனிட்ரேட்டிவ் அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா
ஒருத்தருக்கு 10 வருடம் தண்டனை அப்படின்னு சொன்னா, இஃப் த சைல்ட் இஸ் லெஸ் தென் 12 years, automatically the offense becomes aggravated form of penetrative offense. ஒருத்தர் வந்து நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காருன்னா, அதுல அந்த குழந்தை பிலோ 12 years இருந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த அஃபென்ஸ் வந்து அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா சைல்டு இஸ் லெஸ் தென் 12 years. இந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டா இருந்தா, மனநலமோ உடல் நலமோ எந்த விதமான குறைபாடு மாற்றுத்திறனாளி குழந்தையா இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைக்கு பண்ணாங்கன்னா அதுவும் அக்ரவேட்டட் ஃபார்ம். அதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ 18 years குழந்தைய முன்னாடி கூட கொஞ்சம் குறைபாடு அல்லது மாற்றுத்திறனாளியா இருக்க குழந்தைகள் செஞ்சாங்கன்னா இட்ஸ் அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட். ஸோ இதுதான் வந்து இந்த பாக்சோவினுடைய அஃபென்சஸை வந்து பாக்குற ஒரு விதம். இந்த பாக்சோல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன இருக்குன்னு சொன்னா, இதை வந்து எப்படி கையாளுவது, ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ப்ரொசீஜருக்கு நமக்கு எப்பவுமே சாதாரணமா இருக்கக்கூடிய சிஆர்பிசின்ற குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது இருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மூலமாக என்கொயரி எப்படி பண்ணணும், எப்ப வந்து வாக்குமூலம் வாங்கணும், எப்ப நீதிபதியை கூட்டிட்டு போகணும், எப்ப வந்து அந்த குழந்தைகிட்ட மெடிக்கல் எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் அனுப்பணும், இப்படின்னு எல்லா குற்றத்துக்கும் புலன் விசாரணையின் போது, புலன் விசாரணை ஆரம்பிக்கும் பொழுது, புலன் விசாரணையின் போது அந்த டூரிங் என்கொயரி, டூரிங் இன்வெஸ்டிகேஷன் நிறைய விதத்துக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, சட்டப்படி இருக்கு. அது வந்து பாக்ஸோ ஆக்ட்ல இட் இஸ் மேட் வெரி ஸ்பெஷல். எப்படின்னா, இந்த விசாரணை பண்ணக்கூடிய இந்த காவல் அதிகாரிகளே தே ஷுட் பி அ ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட், எஸ்ஜேபின்னு சொல்லக்கூடிய சிறப்பு காவல் அதிகாரிகளா இருக்கணும். தே ஷுட் நாட் பி இன் யூனிஃபார்ம் வென் தே ஆர் என்கொயரிங் இன்டு அ பாக்ஸோ ஆஃபென்ஸ். அப்புறம் அந்த குழந்தைய நிவா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு அந்த அப்பா அம்மாவை சொல்லி காவல் நிலையத்துக்கு குழந்தைய அழைச்சிட்டு வர சொல்லக்கூடாது. மாறாக அந்த குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுக்கு காவலர்கள் போகணும். தே ஷுட் கோ இன் சிவில் ட்ரெஸ். இது மாதிரிலாம் இருக்கு. அப்புறம் இந்த குழந்தைகள் இதுக்கான ஸ்பெஷல் யூனிட்ல எப்பவுமே விமென் இருப்பாங்க, மென்னும் இருக்கிறாங்க. தே ஆர் கிவன் ஸ்பெஷல் ட்ரைனிங். இன்னும் முழுக்க இது வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு அடைஞ்சிருச்சானா இல்ல. 2012 இருந்து 21 வரைக்கும் இந்த 9 yearsல there's been lot of changes. ஆனா ஒரு டிசைரபிள் ஃபார்ம்ல பர்ஃபெக்ட் ஆகி இந்த சிஸ்டம் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் அண்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு இன்னும் நடக்கலைன்றது ஒரு யதார்த்தமா ஒரு ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய விஷயம். அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ இந்த குழந்தைகளை வந்து விசாரிக்கிறதுக்கு இந்த ஸ்பெஷல் போலீஸ் யூனிட் இருக்கும். எப்பொழுது விசாரித்தாலும் அந்த குழந்தைகளுக்கு நம்பகமான, அந்த குழந்தைகள் நம்பிக்கை இருக்கக்கூடிய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அத்தை, சித்தி சித்தப்பா யார் கூட இருக்கணுமோ அந்த குழந்தைக்கு கூட இருக்கணும். பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். எந்த பெற்றோர் அந்த குழந்தையினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களோ அவர்கள் முன்னால் தான் இந்த விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அப்புறம் ஒரு குழந்தைய பல முறை தோண்டி துருவி கேள்வி கேட்பது என்பது செய்யக்கூடாது. அந்த விசாரணையின் போது சிடபிள்யூசி என்ற குழந்தைகள் நலக்குழுவினரும் கூட பங்கேற்க வேண்டும். அவர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணும். அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதா, அந்த குழந்தையினுடைய பிரெடேட்டர்ஸ், அந்த அஃபெண்டர்ஸ் அந்த குடும்பத்தின் ஆட்களாகவே இருந்தால் அந்த குழந்தையை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழலிலிருந்து மாற்றி குழந்தைக்கு வந்து சிசிஐன்னு சொல்லக்கூடிய சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அனுப்பணும். அதெல்லாம் சிடபிள்யூசி என்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் பணி செய்து கொண்டிருக்கிற சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி வந்து அந்த பணியை எடுத்துக்கொள்ளும். இந்த விசாரணையின் போது சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியில் இருக்கிற நபர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கிறதுனால அந்த ஒரு எம்பத்தட்டிக்கா ஒரு கேள்வி கேட்கறதுன்றது இருக்கும். ஒரு போலீஸ்காரங்க விசாரணைன்னு துருவி துருவி தோண்டி தோண்டி கேட்கறது சொல்லுவாங்க. வீட்லயே கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்கறாங்க, பெரிய போலீஸ் போலீஸ் மாதிரி விசாரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பிக்கை இல்லாமல் நம்பாமல் விசாரிப்பது என்பது வழக்கமா நம்ம ஒரு போலீஸ் விசாரணைன்னு சொல்லுவோம். என்ன போலீஸ்காரி மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இந்த இந்த விசாரிக்கும் பொழுது நிச்சயமாக அது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய இன்டென்ட். அதுதான் வார்த்தைகள்லயும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லயும் இருக்கு. இந்த குழந்தைகள் வந்து சிறப்பு குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், ட்ரெயினர்ஸ் அவர்கள் முன்னால் வைத்துக் கொண்டுதான் விசாரணை செய்ய வேண்டும். ஏன்னா அந்த குழந்தை சொல்றத உங்களுக்கு புரியாம இருக்கும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் கேப்பை வைத்துக்கொண்டு இந்த குழந்தையை ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக the child should be investigated or enquired or listened to only in the presence of special educators. அப்புறம் இதுல வந்து புலன் விசாரணையில அது பெனிட்ரேட்டிவ் அஃபென்ஸா இருந்ததுன்னா மருத்துவ அறிக்கையை பெறுதல், அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்றது, இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த குழந்தைகளை தன்னுடைய பெற்றோருடன் அனுப்பி அந்த காவல் அதிகாரிகளுடன் அந்த மருத்துவமனைக்கு அனுப்பும் பொழுது உடனடியாக அந்த குழந்தையை விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை செய்து அந்த
குழந்தையை அந்த அறிக்கைகள்லாம் வாங்கிக்கணும். இந்த குழந்தைகளை அலைய வைக்க கூடாதுங்கிறது. அப்புறம் இந்த குழந்தையை கொடுத்திருக்கக்கூடிய இந்த சாட்சியத்தை முதல்ல நமக்கு விஷயம் தெரியுது, தகவல் சொல்றோம். சிடபிள்யூசி முன்னாடி போலீஸ் வந்து நம்மள கேட்டுட்டாங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வாக்குமூலத்தை நீதிபதியின் முன்னால் பதிவு செய்ய வேண்டும். இந்த பெரும்பாலான எல்லா வழக்குகளிலும் இந்த வாக்குமூலம் பதிவு என்பது இட் ஷுட் பி கப்பிள்ட் வித் வீடியோ ரெக்கார்டிங். ஏன்னா ஒரு முறை அந்த குழந்தை வாக்குமூலம் கொடுத்துச்சுன்னா, சரி அதை வந்து 161 ஸ்டேட்மெண்ட் நீங்க 164க்கு அப்புறம் கொடுங்க, நீங்க வந்து ஐயா முன்னாடி பேசுங்க, அன்னைக்கு வந்து சிடபிள்யூசி இல்லை இப்ப சொல்லுங்க, ஏமா நீ சொல்லு, அன்னைக்கு சொன்னதெல்லாம் சொல்லு அப்படின்னு அந்த குழந்தையை 2-3 முறையெல்லாம் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு முறை இருக்கு. அதாவது வீடியோல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த சம்மந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் அது வந்து இதுல வந்து ஒரு ஃபைனல் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு ஏபிபி, அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ங்கிற அரசு வழக்கறிஞர்கிட்ட காமிக்க வேண்டியிருக்கு, இல்ல நீதிபதி வந்து ஏற்கனவே சொன்னதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா காவல்துறையில சம்பந்தப்பட்ட நபர்களை இந்த அங்கிள் சொன்னாரு, இந்த சித்தப்பா சொன்னாருன்னும் போது அது எந்த சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரே வேலையை அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை, பல வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ காலைல ஏற்றுக்கிறக்கூடிய வேலை பழு போன்ற விஷயங்களால அன்றைக்கு கேட்கும்போது இதெல்லாம் நினைவு இருக்கும், அடுத்த 2 நாள் கழித்து அந்த வேலையை செய்யும்போது இருக்காதப்போ மீண்டும் அவங்க வந்து பிளே பண்ணி தான் பார்க்கலாமே தவிர அவங்க அந்த குழந்தையை அழைத்து மறுபடியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது போன்று அப்புறம் அந்த குழந்தையை விசாரிக்கும் பொழுது அந்த நீதிமன்றம் வந்து சிறப்பு குழந்தைகள் நீதிமன்றமா இருக்கணும். சில்ட்ரனுக்கு அகெயின்ஸ்டா அஃபென்சஸ் விசாரிக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட் அதெல்லாம். ஒரு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய கிரைம் அகெயின்ஸ்ட் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமனுக்கான நீதிமன்றங்கள் தான் குழந்தைகள் மீதான குற்றங்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்களா இருந்தது. இப்போ வந்து குழந்தைகளுக்காகவே சிறப்பு நீதிமன்றங்கள் நிறைய மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுடுச்சு. பட் எனிவே ஒரு சாதாரண குற்றவியல் நீதிமன்றம் மாதிரி ஒரு கிரிமினல் கோர்ட்ல எல்லாரும் நிற்பாங்க, கூட்டமா இருக்கும், பாக்ஸ் வைத்து கேள்வி கேட்பாங்க. நம்ம சினிமால டிவில டிராமால பார்க்குற மாதிரி நிச்சயமாக கிடையாது. இந்த குழந்தைகளுக்கான நீதிமன்றத்துல இந்த வழக்குகளை விசாரிக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பெற்றோரோ அல்லது உடன் இருப்பவரோ தவிர அரசு வழக்கறிஞர், எதிர்த்தரப்பு குற்றவாளியின் வழக்கறிஞர், நீதிபதி இவர்களை தவிர வேற யாருமே நீதிமன்றத்துக்குள்ள இருக்க முடியாது. இப்ப நாங்கெல்லாம் ஒரு கேஸ் நடக்குதுன்னா எல்லா வழக்கறிஞர்களும் வெயிட் பண்ணுவோம். அடுத்த கேஸ் வர வரைக்கும் 10 பேர் 20 பேர் அங்கதான் இருப்போம். நாங்க அந்த கேஸை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா பாக்ஸோ அஃபென்சஸ்ல குழந்தைகள் மீதான அந்த குற்றம் நடக்கிற சில்ட்ரன் கோர்ட்ல என்னுடைய கேஸுக்கு மட்டும் தான் நான் இருக்கலாமே தவிர நான் உதவி செய்யக்கூடிய அந்த வழக்காக இருக்கிறத தவிர மற்ற எல்லா வழக்கறிஞர்களும் வெளியில போயிடணும். சொல்லிடுவாங்க இந்த கேஸ் நம்பர் இது ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு, மற்றவங்க எல்லாம் வெளியில போயிடணும், பூட்டிருப்பாங்க. ஸோ அந்த டோர்ஸை க்ளோஸ் பண்ணி, இந்த பேர் இன் கேமரா ட்ரையல், அதாவது பூட்டப்பட்ட அறைக்குள் இருக்கக்கூடிய ட்ரையல். இந்த கோர்ட்ல ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னன்னு சொன்னா, குழந்தை நீதிபதிக்கு அருகாமையில் இருக்கிறது போல ஒரு ஏற்பாடு நடக்கும். அந்த நீதிபதி அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச மொழியில ரொம்ப கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ்ல பேசுவாரு. இன்னும் சொல்ல போனால் நீதிபதி அவங்களுடைய ஃபுல் ட்ரெஸ்ல அந்த கோட், அதுக்கு மேல அந்த கவுன், அதுக்கு மேல அந்த ஒரு கூட இருக்கக்கூடிய அந்த கோட் டவாலின்னு சொல்லக்கூடியவர், அந்த பெரிய செங்கோல் வச்சு நிற்கிறது, அந்த மாதிரி வேற எந்த விதமான வித்தியாசம் இல்லாம நீதிபதி வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு சிவில் ட்ரெஸ்ல, நார்மல் ட்ரெஸ் வித்வுட் தி ரோப்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் கூட அவங்க வந்து உட்கார்ந்துருக்கணுங்கிறது கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த குழந்தை எந்த சூழ்நிலையுமே தன்னை பாதித்த, தனக்கு குற்றத்தை செய்த அந்த குற்றவாளியினுடைய பார்வைக்கு வரமாட்டாங்க. அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த குற்றவாளியை அழைச்சிட்டு வர்றதுக்கான வாசல் வேறையாகவும் குழந்தையை கொண்டு வருவதற்கான வழி வேறையாகவும் வைத்திருக்கணுன்றதும் ஒரு ரூல். அந்த குழந்தையை நீதிபதியின் அறைக்குள் அமர வைத்து அதன் பின்னால் நீதிமன்ற ஹால்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த குற்றவாளி நிக்கிற இடத்துக்கு வந்து ஒரு திரை வச்சிருவாங்க. அந்த குற்றவாளியால குழந்தையை பார்க்க முடியாது. ஆனா குழந்தை வந்து உன்னை பாதித்தவர் இவர்தானா அப்படின்னு கேட்கும்போது அப்ப மட்டும் அந்த குழந்தைக்கு பார்க்கிற மாதிரி திரையை விலக்கி அவரால் பார்க்க முடியாது, அவரால் குழந்தையால பார்க்க முடியும். ஒரு முறை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அதை வந்து அவங்க ஓபன் பண்ணி அந்த குழந்தையை பார்க்க செய்வார்கள். ஆமாம் இவர்தான் அப்படின்னு அந்த ஐடென்டிபிகேஷன் ஒரு முறை அவசியமானது. அப்ப இது போன்ற சில பாதுகாப்புகள்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு குழந்தைய வந்து குற்றச்சாட்டப்பட்ட அந்த குற்றவாளியினுடைய வழக்கறிஞர் ரொம்ப ரோவிங் என்கொயரி மாதிரி ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது. அந்த குழந்தையினுடைய மொழியில எளிமையாகவும் ரீசனபிளான கேள்விகள் கேட்கணும். அது ரொம்ப அநாகரீகமாகவோ
அல்லது அந்த குழந்தையினுடைய கேரக்டர் இதை பற்றி எல்லாம் சொன்னாங்கன்னா நீதிபதி தடுத்துருவாங்க. இன்னும் சில வழக்குகள்ல 12 இயர்ஸ் கீழே இருக்க குழந்தைகளா இருந்தாங்கன்னா அந்த நீதிபதியிடம் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர், அதாவது குற்றவாளியின் வழக்கறிஞர், டிஃபென்ஸ் லாயர் தான் கேட்க போகும் கேள்விகளை எழுதி நீதிபதி கொடுத்துடணும். நீதிபதி தான் அந்த கேள்வி கேட்பாங்க அந்த குழந்தைய. அந்த மாதிரிதான் இதெல்லாம் போகுது. அப்புறம் இந்த பாக்சோ குற்றங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐ விட்னஸ் வேணும், கண்ணால் பார்த்த சாட்சியம் இருக்க வேண்டும், இந்த குற்றம் வந்து சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது போல மற்ற குற்றங்களை போல இதற்கான ஒரு கிரைட்டீரியாஸ், இதுக்கான பிரின்சிபிள்ஸ் கிடையாது. இருக்கு, ஒரு குற்றம் என்பது சந்தேகத்திற்கு இடமற்ற வகையில் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் சாட்சியத்தின் தன்மை எப்படி இருக்கணும், வாட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கொராபரேஷன், ஒருவரை சொல்வதை ஒரு குற்றம் சாட்டும் அந்த குற்றம் சாட்டப்படும் நபர் மீது குற்றம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். கொராபரேட் பண்றதுன்னா நான் வந்து இவர் தான் என்னுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடினாருன்னு நான் சொல்றேன்னா ஆமா இவர் திருடும் போது நான் பார்த்தேன்ற ஒரு சாட்சியவோ, அல்லது என்னுடைய வங்கியில இருந்து நான் எடுத்துட்டு வந்த நோட்டினுடைய எண்ணிக்கை அந்த நம்பர்ல இருந்து பிடிச்ச நோட்டுடைய எண்ணிக்கை ரெண்டும் வரணும். அப்ப நான் சொல்றது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதமாகவும் இந்த குற்றம் நிரூபிக்கப்படுதுங்கிறது தான். சோ அது வந்து நான் தான் அரசு வழக்கறிஞர் மூலமாக குற்றம் பாதிக்கப்பட்ட நபர் தான் குற்றவாளி இன்னார் என்று நிரூபிக்கணுங்கிறது வழக்கமான குற்றவியல் நீதி சட்டமாக இருக்கு. கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல ஒரு நபர் வந்து நிரபராதின்னு நினைக்கிறதான் பழக்கம். அவர் வந்து குற்றத்தை நிரூபிக்கப்படும் வரை, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி. இதுதான் வழக்கமான கிரிமினல் லா. ஆனா பாக்சோ என்கிற இந்த குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றும் இந்த பாக்சோ ஆக்ட் கீழே ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்து எஃப்ஐஆருக்கு அடுத்த ஸ்டெப்ல இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் என்கிற குற்ற அறிக்கை, இறுதி அறிக்கை ஃபைனல் தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா அந்த நபர் குற்றவாளி அப்படின்னு தான் கோர்ட்டும் லாவும் பிரிசியூம் பண்ணுது. The presumption of law is against the accused person. வழக்கமாக மற்ற குற்றத்துல அவர் நிரபராதின்னு பாக்குற மாதிரி இல்லாம இந்த குற்றத்துல அவர் வந்து குற்றவாளி. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் தானே எல்லா முயற்சிகளையும் எடுத்து தான் நிரபராதின்னு முடிவு பண்ணணும். அவர் நிரபராதின்னு அவர் நிரூபிக்க தவறிட்டாருன்னா ஏற்கனவே இருக்க பிரசம்ஷன் இருக்கு பாருங்க, அவர் தான் குற்றவாளின்னு, அதுபடிதான் கோர்ட் போயிடும். So it is in favor of the victim child and against the accused person. இதுதான் வந்து இதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம். சோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜரலா லீகல் ப்ரிசம்ஷன்ஸை பற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து நாடு முழுக்கவும் பல இடங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு. இந்த அஃபென்சஸ் வந்து முன்னை விட இப்ப ரிப்போர்ட்டிங் வந்து அதிகமாகுது. ஏன்னா இது ஒரு பேசா பொருளாக இருக்கக்கூடிய, மூடி மறைக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியதான் மாறி இதை பற்றி பேசினால் நமக்கு தீர்வு கிடைக்கும், இதை பற்றி சொல்ல வேண்டும். இதுல செக்ஷுவல் அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆகுற விக்டிம் குழந்தைகள் வந்து அவமானத்துக்குரியவர்கள் இல்ல, குற்றம் செய்யறவங்க தான் தப்பு பண்றாங்க, அவங்கதான் தே ஷுட் ஃபீல் அஷேம்ட், அவங்கதான் அவமானப்படணுங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் வந்து முன்னை விட கொஞ்சம் கூடுதலா வந்துகிட்டே இருக்கு. பல இடங்கள்ல வந்து காவல்துறையினுடைய எண்ணிக்கை போதாமை, அவர்களுடைய சென்சிட்டிவிட்டி போதாமல் இருப்பது, அதற்கான ஒரு ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பண்றது, மற்ற மாவட்டங்கள்லாம் ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ல இந்த ப்ரொவிஷன்ஸ் இல்லாம இருக்கிறது, இப்படி நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஆனா ஒரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 6 மாதமும் இதற்கான சட்ட நீதி முறைகள்ல மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுது. இப்ப நடந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த பாலியல் வன்முறை, அதாவது அது ஒரு ஹாரஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், அந்த வழக்கு என்பது தமிழ்நாடு முழுக்கவும் ஏறக்குறைய 1 வார காலம் மிக அதிகமாக பேசப்பட்ட விஷயமாக இருந்தது, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பப்ளிக் டிஸ்கஷனும் ஒரு பொது விவாதங்கள் அதிகமாகும் பொழுது அது வந்து ஒரு இயல்பான தவறு வந்து நடக்கிறது யாருங்கிறத அனலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு, அப்படி ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது அசியப்பட வேண்டிய விஷயம் இல்லை, மறைக்கிற விஷயம் இல்லைன்றது இன்னும் வந்து நிறைய பேருடைய மனசுல அந்த கான்செப்ட் இன்டர்னலைஸ் ஆகும். அப்போ அதிகமான விவாதங்கள் நடக்கும்போது கடுமையாக சமூகம் அந்த தவறுகளுக்கு எதிராக முன்வரும் என்பது ஒரு நல்ல விளைவு ஏற்படும். அதுல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலியல் வன்முறைகளை பற்றி பேசுறதை விட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகளை பற்றி கேசஸ் வர்றதை விட இப்ப அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கேரளா மற்ற வளர்ந்த மாநிலங்கள்ல இதுக்கான ரிப்போர்ட்டிங் அதிகமா இருக்கு, கன்விக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு.
இந்த நீதிமன்றங்கள் இன்னும் பெட்டர் ஆகுது, இதற்கான போலீஸ் சென்சிட்டிவிட்டி அதிகமாகுது, சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெட்டர் ஆகுது. அப்போ இதை பற்றி எல்லாம் பேசாமையும் கேள்வி கேட்காமலும் அவேர்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய யூபி, பீகார் இது போன்ற மாநிலங்கள்ல நீங்க என்சிஆர்பின்ற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல பாத்தீங்கன்னா அஃபென்சஸ் கம்மியா சில நேரங்கள்ல பதிவாயிருக்கும். தட் டசன்ட் மீன் தட் அஃபென்சஸ் ஆர் லெஸ்ஸர் தேர். அது வந்து ரெக்கார்ட் ஆகாம இருக்கு, அது வந்து ரிப்போர்ட் ஆகாம இருக்குங்கிறதா உண்மை. எந்த சமூகம் வெளிப்படையாகவும் முன்னேற்றம் அடைந்து நிறைய டீல் பண்றாங்களோ அது கெட்ட சமூகமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு பொதுவான ஒரு தவறை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நிறைய மாற்றங்களை நம்ம வந்து விரும்புறோம். there is much desire to be changed and all that. பட் இருக்கக்கூடிய நிலைமைகளை விட பல விஷயங்கள், பல நாட்ஸ் நம்ம மேல வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் நான் வந்து பார்க்கறது காரணம் எங்களுடைய அனுபவமும் தொடர்ச்சியா இருக்கிறது தான். நீதிமன்றத்துல நிறைய மாற்றங்கள் வரணும், டிலே வந்து நிறைய இருக்கு. ஆனா ஒரு ஒஃபெண்டரை, குற்றவாளிய கையாளும் விதமும் அவருக்கு தண்டனை தரக்கூடிய உறுதித்தன்மையும், அதாவது 2 விஷயம் ஒரு குற்றத்தை விசாரித்து தீர்ப்பு தரும் பொழுது. ஒண்ணு வந்து பனிஷ்மெண்ட் இஸ் இமினன்ட், அதாவது கட்டாயமாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு, விரைந்து கிடைக்கும்ங்கிறது ஒண்ணு. அதனுடைய ஸ்பீடும் அதனுடைய கன்ஃபார்ம்டா அதனுடைய இறுதி முடிவு என்பது தண்டனையில் முடியுங்கிறது தான் குற்ற நீதி நடைமுறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற 2 விஷயங்கள். அந்த ஸ்பீட்ல வந்து இன்னும் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட தி கன்ஃபார்ம்டு எண்ட் ஃபார் கிவிங் பனிஷ்மெண்ட், கன்விக்ஷன் ரேட் அதிகமாகிறதுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. நம்முடைய தமிழ்நாடு என்பது, நம்முடைய மாநிலம் என்பது பல மடங்கு இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள கன்விக்ஷன் ரேட்டும் வழக்குகளை விசாரிக்கிறதும் நீதி முறை அமைப்பும் பல விதங்கள்ல நல்லா இருக்கு. டெல்லிக்கு அடுத்த ஆற்போல் நம்ம இருக்கோம். டெல்லியில வந்து இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு சினிமா இங்கிலீஷ் ஆங்கில மொழிகள்ல பாக்குற மாதிரி ஒரு பிளாக் ஸ்கிரீன் இருக்கும். the child can see them but he cannot see anyone. அந்த மாதிரி judge and the child can see or other witnesses can see the accused. so அந்த பிளாக் திரை, கருப்பு திரை இருக்கும் அவனுக்கு, அவங்களால நம்மள பார்க்க முடியாது, கேட்க கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸும், குழந்தை வந்து அந்த கோர்ட் ஹாலுக்கு வர வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ரூம், அதுக்கு விளையாட்டு பொருட்கள், ஸ்லைட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம், பிளே ரூம் அப்படி எல்லாம் வைக்கப்பட்ட தங்க வைக்கும் வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க டெல்லியில இருக்க நீதிமன்றங்கள்ல. ஸோ நம்ம அதை நோக்கி எல்லாம் போகணும். ஐ திங்க் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பற்றி. அது வந்து நம்முடைய கேள்விக பதில் மூலமாக நான் பகிர்ந்து கொள்றதுக்கு தயாரா இருக்கேன். ஸோ இவ்வளவு நேரம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. லெட் அஸ் கண்டினியூ வித் Q&A செஷன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப கிளியரா வந்து நீங்க இந்த லீகாலிட்டிஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னைக்கு ஆன் தி கிரவுண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாவே சொல்லிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி போகலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இப்போ இந்த இஷ்யூவை நம்ம அதிகமா பேசுறதுக்கு காரணம் வந்து இந்த குழந்தைகள் இன்ஸ்டாகிராம்லையும் சோசியல் மீடியா மூலமாக அவங்க முதல்ல இந்த சிக்கலை வந்து வெளிக்கொண்டு வராங்க. அப்ப வெறும் சோசியல் மீடியால மட்டுமே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னால் மட்டும் போதுமா? அது எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எங்க ரிப்போர்ட் பண்ணணும்? ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். இப்ப வந்து சோசியல் மீடியாங்கிறது வந்து நிறைய பேர் நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க, இஸ் இட் அ பேன் ஆர் பூன் அப்படின்னு. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பூன். ஏன்னா ஒரு ரொம்ப தயக்கம் இருக்கிற ஒரு இடத்துல சில நேரத்துல குழந்தைங்களை பாத்தீங்கன்னா, அம்மா நீங்க பண்ணது தப்பு, நீங்க பண்ணது தப்பு, அப்பா நீங்க பேசாதீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் கதவை அடைச்சு, அவர்களுக்கு வந்து நேருக்கு நேர் பார்க்க முடியாது. அப்ப கதவு தரேன்னு சொன்னா தப்பு தப்பு, நீங்க சொன்னதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கதவுக்கு பின்னாடி இருந்து சத்தம் போடுற குழந்தைகளை பார்த்திருப்போம் நம்ம வீடுகள்லயே. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கு, போதுமான அளவுக்கு இல்லை. அந்த குழந்தைக்கு தப்புன்னு தெரியுது, பேசுவதற்கு முகம் இல்லை. அந்த குழந்தை வந்து யார் தவறு செய்தார்களோ அவர்களை எதிர்கொள்றதுக்கு போதுமான அளவுக்கு இமோஷனல் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த சோசியல் மீடியா வந்து ரொம்ப பெரிய கை கொடுக்கறதா இருக்கு. இந்த சோசியல் மீடியால இப்படி சொன்ன பிறகு அதை சொல்லும் பொழுதே நம்ம செய்ய வேண்டியது ஒரு வேலைதான். 1098 1098 இந்த போன் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க வீட்டு குழந்தைக்கு இப்படி ஆச்சு, எங்க பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஒரு சஃபர் ஆயிருக்கு, நான் என்னை யாருன்னு சொல்லிக்க விரும்பல, ஆனா ஒரு செக்ஷுவல் நடந்தது, எங்க வீட்டுல அப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்க 1098 1098, அதாவது 10ல இருந்து கீழே வர அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்க 3 எண்களை நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போர்மானது. அங்க வந்து குழந்தைகள் நலக்குழுவுக்கு அது கனெக்ட் ஆயிடுது, அவங்களோட காவல்துறை கனெக்ட் ஆயிடுது. சோ அவங்க முதல் ஸ்டெப் எடுத்துருவாங்க. சோ இதுதான் வழி. அப்படி இல்லைன்னா நம்ம 100, அப்படி இல்லைன்னா 101 இந்த நம்பர், இல்லைன்னா 1091 ஒண்ணு இருக்கு, அது வந்து விமென் ஹெல்ப்லைன், அது வந்து பெண்களுக்காக. இந்த 1091 விட
10, 9, 8 என்பது மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் டோல் ஃப்ரீ நம்பர்ல பெஸ்ட் அதுதான். சோ இது குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு எண். இதுல எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லலாம். பாடம் படிக்கும் போது அம்மா அடிக்கிறாங்க அப்படிங்கறத கூட சொல்ல முடியும். ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தைய வேலைக்கு வச்சிருக்காங்க, அந்த குழந்தைய எங்க கூட்டு இருந்திருக்காங்க, கேட்டா சொந்தக்கார குழந்தைன்றாங்க, ஆனா அது ஒரு மெய்ட் சர்வெண்ட் மாதிரி அந்த குழந்தைய வச்சிருக்காங்கன்னு நாம கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்ப சிடபிள்யூசி அங்க நேர்ல வந்துருவாங்க, நம்மளுடைய ஐடென்டிட்டியை கூட அவங்க காப்பாற்ற முடியும். அதையும் நம்ம ரிக்வெஸ்ட் வச்சுக்கலாம். அதனால இந்த பெருசா ஒரு முறை போயிட்டா முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடி அடிபட்டுட்டாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுல இன்வால்வ் ஆயிட்டோம்னா போலீஸ் நம்மள 10 முறை கூப்பிடுவாங்க, இவங்க தொல்லையை தாங்க முடியாதுங்கிற ஒரு ஃபியர் இருந்தது. இப்போ சமீப காலங்கள்ல அந்த ஃபியர் மாறிட்டு இருக்கு. உடனடியா ஹெல்ப் பண்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உதவி செய்பவர்களை ரோவிங் என்கொயரிக்குள்ள கொண்டு வரக்கூடாது, போலீஸ் காவல்துறை வந்து உடனடியாக தாங்கள் கையில் எடுத்துக்கணுன்றதெல்லாம் திரும்ப 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 நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அது ஒரு மைண்ட் செட் மாறி இருக்கு காவல்துறைக்கு கூட. அதனால குழந்தைகள் அப்படி இருந்தாங்கன்னா வீட்டு பெரியவர்களோ குழந்தைகளோ 10, 9, 8 இது மட்டுமே போர்மானது. அது அடுத்த ஸ்டெப்புக்கு இட் வில் செட் தி பால் இன் மோஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் எங்களுடைய சட்டத்துல. அதை இந்த எண்ணுக்கு நாம் செய்யும் தொலைபேசி ஆரம்பிச்சோம். ஓகே, சூப்பர் மேம், தேங்க்யூ. முதல் கேள்வி, சரி, இரண்டாவது கேள்வி. பிருந்தா தோழர் கை உயர்த்தி இருக்கிறீங்க, உங்களுடைய கேள்வியை வைங்க. வணக்கம் மேடம். குழந்தைங்க வந்து சாரி உற்று பார்க்கறதே குற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு நேரம் உற்று பார்க்க கூடாது? ஓகே, இது வந்து ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு தவறுக்குள்ள செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ங்கிற பிரிவுக்கு கீழே வரும். உற்று பார்ப்பது என்பது என்னன்னு சொன்னா, அதுல ஒரு வார்த்தை நான் 2 முறை சொன்னேன், இன்னொரு முறையும் என்று சொன்னேன். இட் இஸ் வித் த செக்ஷுவல் இன்டென்ட், பாலியல் நோக்கம் கொண்ட உற்று நோக்குதல், பாலியல் நோக்கம் கொண்டு முறைத்தல். இப்போ ஒரு நபர், ஒரு ஆண் வந்து உங்கள்கிட்ட பேசுறாங்க, உங்க முகத்தையே பார்த்துட்டு கண்ணுக்குள்ளேயே பேசுறாங்கன்னா நீங்க கம்ஃபர்டபுளா, நீங்க கஷ்டமே பட மாட்டீங்க. நீ என்ன வேணா பண்ண, எப்படி நீ எவ்வளவுதான் முறைச்சாலும் நான் சொல்றதை சொல்றேன் அப்படின்னு நம்ம பேசுவோம். அதே வந்து அந்த எதிரில் இருக்க ஆணுடைய பார்வை நம்ம முகத்தை விட்டு கீழே இறங்கி கழுத்துல இருந்து நம்முடைய மார்பக பகுதிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பார்வை திரும்பி திரும்பி அப்படி பாக்குறாங்கன்னு வைங்க, அடுத்து நம்ம பேசுற விஷயமே நம்மளால பேச முடியாது. அப்போ அந்த பார்வை எங்க பார்க்கப்படும் பார்வை, எது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது, எது நமக்கு வந்து அனீசி ஆகுது, எது நமக்கு வந்து இது முடியாது, இது சரி கிடையாதுன்ற ஒரு உள்ளுணர்வை கொடுக்குது. நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்ட்யூட்டிவா சொல்லலாம் தெரியும். 10 பேர் இருப்பாங்க, ஆனா நம்ம டக்குன்னு ஒரு பக்கம் திரும்பி பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது யாரோ ஒருவர் நம்மளே எங்கேயோ முறைச்சிட்டே இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். திருமணத்திலயோ கூட்டங்கள்லயோ அது ஒரு பெண்ணுக்கும் நிகழ்ந்திருக்கலாம், நீங்களும் உங்களுக்கும் கூட அது மாதிரி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி எல்லா பார்வையும் எல்லா முறைத்தலும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கிடையாது. முறைத்தலோ பார்த்தலோ உற்று நோக்குதலோ வித் செக்ஷுவல் இன்டென்ட், அது வந்து அந்த பாதிக்கப்படும் குழந்தையின், பாதிக்கப்படும் பெண்ணின் பார்வையில் இருக்கிறது. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஆனா அந்த சப்ஜெக்டிவா இருக்கிற விஷயம் வந்து இட்ஸ் a question of fact. இந்த சூழ்நிலை இப்படி நின்றுட்டு இருந்தவங்க, இப்படி நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு, நீங்க வந்து ஏங்க இப்படி சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் பதில் சொல்லும் பொழுது அவர் என் முகத்தை பார்க்காம வேற இடத்துல பாத்துட்டு இருந்தாரு. அப்படின்னும் போது அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும்தான் நம்ம அப்படி சொல்ல முடியும். இப்போ உற்று நோக்குதல், முறைத்தல் எல்லாமே வித் செக்ஷுவல் இன்டென்ட்ங்கிற அதோட சேர்த்து கிளப் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த குழந்தை வந்து, அம்மா அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் இல்லம்மா என்னையே பார்த்துட்டு இருக்காருமா, என்ன முறைச்சிட்டே இருக்காருமா நான் எழுதும்போது, அந்த டியூஷன் மாஸ்டர் இல்லம்மா எல்லாரும் எழுதிட்டு இருக்கும்போது என்ன மட்டும் பார்த்தாருமா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, உனக்கு தோணும், இது ஏற்கனவே பெரிய இது துப்பறியர் தான் உனக்கு வேலை, சந்தேக பிராணி, உங்க அப்பா மாதிரி, இப்படி எல்லாம் நம்ம பேசாம இதை வந்து ரொம்ப நல்லபடியாகவும் சரியாகவும் நம்ம வந்து எடுத்துப்போம். அதனால நீங்க சொல்லக்கூடிய நோக்குதல், முறைத்தல் அப்படிங்கிற விஷயம் வந்து பாலியல் நோக்கம் பொருந்திய உற்று நோக்குதல், பாலியல் நோக்கம் கொண்ட முறைத்தல், பாலியல் நோக்கம் கொண்ட பார்வை அப்படிங்கறத சேர்த்துக்கோங்க. அப்ப அந்த குழந்தைக்கும் நமக்கு எது உணர்றோமோ அந்த உணர்தல் தான் அது வந்து அப்படிப்பட்ட விஷயம். சரிங்க. அடுத்து அந்த ஆண் குழந்தைகளுக்கு வந்து தனக்கு நடக்கும் வல்லுறவு ரேப்பை வந்து எஃப்ஐஆர்ல பதிவு பண்ண முடியாதுன்னு சட்ட ரீதியா கேள்விப்பட்டேன், அது நிஜமா? இல்ல, இந்த பாக்ஸோ பற்றி நான் சொல்ல மறந்த அல்லது சொல்ல தவறிவிட்ட விஷயத்த நீங்க கேட்டுட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிருந்தா. இந்த பாக்ஸோ ஆக்ட் வந்து ஜெண்டர் நியூட்ரல் ஆக்ட், பாலியல் ரீதியாக பாலின சமத்துவம் கொண்ட ஒரு சட்டம். சில சட்டங்கள்லாம் வந்து ஒன்லி ஃபார் விமென் அப்படின்னு இருக்கும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமென் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்றது. அதே மாதிரி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட்ல கூட விமென்னுக்கான சட்டம் தான் அது, பெண்கள் தான் அந்த புகார் தரலாம். பாக்ஸோ சட்டம்
ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் குழந்தை. சோ நீங்க ஒரு ஆணுக்கு இப்படி ஆண் குழந்தைக்கு நடந்திருக்குன்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது எடுத்துக்கொள்ளப்படும், நிச்சயமாக அது எஃப்ஐஆர் ஆகப்படும், நிச்சயமாக நான் இப்ப சொன்ன எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ ஆகும். அடுத்து இப்போ குழந்தை திருமண சட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பாரதியார் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 11 இயர்ஸ் 12 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெண் ஆண் 2 குழந்தைங்களுக்குமே அது குழந்தை திருமணமா இருந்தது. அப்புறம் பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண் 34 வயசு, பெண் 5 வயசு 6 வயசு அப்படி கூட நடந்தது. அது பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து ஆண்கள் வந்து வயது வந்தவர்களாகவும் பெண் குழந்தைகள் கம்மியா இருக்கிறது தான் நிறைய நடக்குது. அப்புறம் ஏன் அது வந்து இன்னமும் வந்து அது பெண் குழந்தைகள் திருமண தடுப்புங்கிற மாதிரி இல்லாம அது இன்னும் அந்த வேர்டு அப்படியே மாற்றப்படாம இருக்கு? இப்ப இருக்கிற சட்டம் பேரு குழந்தை திருமண தடை சட்டம். சோ குழந்தை யாருன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா அண்டர் 18 எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படின்னு. சோ அண்டர் 18 ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க குழந்தைகள் திருமணம் பண்ணக்கூடாது. அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் திருமண தடை சட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 18 இயர்ஸ் கீழே ஆணோ பெண்ணோ இருந்தாலும் 21 வயசுக்கு உட்பட்ட ஆண் இருந்தா அது குழந்தை திருமணத்திற்கு சமமானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த 21 வயசு நினைச்சேன் அந்த 21 வயசு ஏன் ஆண்களுக்கு? ஆமா, எப்படின்னா நம்ம சொசைட்டி வந்து பேசிக்காவே ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி, ஒரு ஆண் மைய சமூகமா இருக்கு. அப்போ ஒரு ஆண் தான் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும், ஆண் தான் வந்து பிரெட் வின்னர், சோறு அந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறவர் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து வந்த விஷயம் தான். இப்போ ஒருவேளை அந்த பொண்ணு வந்து 19 இயர்ஸ் வந்து சம்பாதிக்கிறான்னு, அந்த பொண்ணும் ஒரு 22 வயசு ஆணும் இருந்தாங்கன்னா, இல்ல அந்த 19 வயசு பெண்ணும் ஒரு 19 வயசு ஆணும் இருக்காங்கன்னா, திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்த சட்டத்துல வந்து அது கொஞ்சம் ஒரு தவறானதா இருக்கும். ஏன்னா சட்டம் வந்து ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கவில்லைங்கிறதுனுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இன்னொரு எக்ஸ்பிரஷன் அதுல என்ன இருக்குன்னா, பெண் ஆனால் பாதுகாக்கப்பட வேண்டியவள். இப்ப ஒரு அக்கா வந்து 10 வயசு அக்கா இருந்தாங்கன்னா தம்பியை பாத்துக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பெரிய ஜோக் நடக்கும். 7 வயசு தம்பிய 12 வயசு அக்காக்கு பாதுகாப்பா விட்டு போவாங்க. தம்பி சின்னவனா இருப்பான், ஆனா நீ அக்காவை பாத்துக்கோ. அது என்னன்னா ஆண் பிள்ளை ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைங்கிற ஒரு பழமைவாத கருத்துல இருந்து வர்றதுதான். அது வந்து ஒரு பெரிய ஒரு லாஜிக் இல்லைங்கிறது. இன்னும் என்ன சொல்ல போனா, இந்த சமூகம் முழுவதும் நம்முடைய நாட்டுல 2017 யூனிசெஃப்ன்ற ஒரு ஐநா அமைப்பு, குழந்தைகளுக்கான ஐநாவின் அமைப்பு வந்து எடுத்த புள்ளிவரத்தின் அடிப்படையில சாம்பிள் சர்வேவே ரொம்ப பெருசு. அதுல 43% இந்திய திருமணங்கள் குழந்தை திருமணங்களா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரூரல் இந்தியா தான் ரொம்ப பெருசு நம்ம அர்பன் இந்தியா விட. அதுல வந்து 16ல இருந்து 18 வயசு வரைக்கும், 15ல இருந்து 17 வயசு வரைக்கும் ஆகிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் தான் ரொம்ப அதிகம். அதுல 100ல 43 திருமணங்கள் குழந்தை திருமணங்கள். ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு இன்னும் 18 ஆகல. 2 காரணங்கள் இருக்குங்க. நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வறுமை என்பதும், வேலை இல்லாம இருக்கிறதும், வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதும் கிராமப்புறங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வளர்ந்த இந்தியாங்கிற பேர்ல நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு, நமக்கு தெரிஞ்ச சென்னை, நமக்கு தெரிஞ்ச சேத்துப்பட்டு, நமக்கு தெரிஞ்ச வில்லிவாக்கம், நமக்கு தெரிஞ்ச கிண்டி, இதுதான் நகரம் நம்ம ஊருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பெரும்பாலான இந்தியா வந்து கிராமப்புறத்திலயும் வசதிகளற்றும் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடு என்பது ஒரு 200 சதுரடி இருக்க குடிசையா இருப்பான், 100 சதுரடி இருக்க ஒரு குடிசையா இருப்பான். அப்ப குழந்தைகள் ஏற்கனவே திருமணமானவங்களே குழந்தைகளா இருப்பாங்க. அப்பாவுக்கு ஒரு 30 வயசு, அம்மாவுக்கு ஒரு 28 வயசுக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 15 வயசு ஆயிருக்கும். ஏன்னா அம்மாவோட 15-16 வயசுல பிறந்திருக்கும். இந்த பிள்ளைக்கு 16 ஆகும்போது அம்மாக்கே 30-32 வயசு தான் இருக்கும். அப்ப அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிமை, பிரைவசி, அவங்களுக்கான செக்ஷுவல் லைஃப்ங்கிறதெல்லாம் அவசியம் என்ற ஒரு நிலைமை இருக்கும்பொழுது இந்த பொம்பளை பிள்ளைங்க கூட இருக்கும்பொழுது இப்படி பாக்குறதுக்கு நேருகிறது. அதனால வளர்ந்த உடனே பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துரு. ஆம்பளை பிள்ளைங்க பாத்தீங்கன்னா திண்ணையில தூங்குவாங்க, வெளில தூங்குவாங்க, ஊர் மந்தையில தூங்குவாங்க, கோயில் வாசல்ல தூங்கலாம். பொம்பளை பிள்ளைய அப்படி தூங்க வைக்க முடியாது. அப்போ ஒரு 11 வயசு, 12 வயசு, 13 வயசு பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னா, பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா, தட் இஸ் அந்த பியூபர்ட்டி அடைஞ்ச பொம்பளை பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா, அந்த பெற்றோர்களுடைய முதல் நோக்கம் என்ன இருக்கு? யாருக்கையாச்சும் புடிச்சு கொடுத்துடணும், கட்டி கொடுத்துடணும். சோ இது வந்து ஒரு ஹவுசிங் ரைட், ஹவுசிங்குக்கான வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மை என்பது பெண் குழந்தைகளை சீக்கிரமாக திருமணத்தின் மூலமாக வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நிலைமை இந்தியா முழுக்க இருக்கு. அப்ப ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வறுமை இல்ல, நல்ல ஹவுசிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, இத்தனை பெண் குழந்தைகள் இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் 16 வயசுல 14 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்போமா? நம்ம
ஒரு 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 சின்ன ஒரு இடமா இருந்தாலும் கூட நம்முடைய கணவரும் அந்த நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராக்சிமிட்டி, அப்படி ஒரு க்ளோஸ்னஸ், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரைவசிய குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கு, ஒரு சிங்கிள் ரூம் ஃபேமிலியா இருந்தாலும். ஆனா அதற்கான கல்வி அறிவு, அதற்கான ஒரு விழிப்புணர்வு, அதற்கான ஒரு சூழல் இல்லாத ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய குடி போதை, இல்ல தண்ணி அடிச்சுட்டு வர ஆண்கள், ஒரு தன்னுடைய இன்பம் மட்டும்தான் முக்கியம் நினைக்கக்கூடிய, இன்னும் கலாச்சார ரீதியாக பெண்களை அடிமையா நினைக்கக்கூடிய சமூகங்கள் தான், குடும்பங்கள் தான் இந்தியாவில பெரும்பான்மையான குடும்பங்களா இன்னைக்கும் இருக்கு. அப்ப இதெல்லாம் கூட ஒரு காரணம் அந்த பெண் குழந்தைகளை சீக்கிரம் கட்டி கொடுக்கறதுக்கு. நிச்சயமாக இது ஒரு எல்லா விஷயத்திலயும் ஈக்குவாலிட்டி வந்த ஒரு நாடு இல்லை. அப்போ ஒரு ஆணை பெண்ணுக்கு பாதுகாப்புக்காக தரக்கூடிய ஒரு கான்செப்ட்ல இருந்துதான் ஆணுக்கு 21 ஆகணும், பெண்ணுக்கு 18 ஆகணும்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் அந்த 18 முடிஞ்சா கூட பரவாயில்ல. இன்னும் சொல்றேன் நானு, இப்போ வந்து 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட யூனிசெஃப் 43% ஆஃப் மேரேஜஸ் ஆர் சைல்ட் மேரேஜ் இதனாலதான் சொன்னாங்க. சோ இதுதான் நிலைமை, இதான் யதார்த்தம். நம்ம சூழல்ல இருந்தெல்லாம் கூட நம்ம என்ன முடியுமோ ஆரம்பிக்கணுங்கிறதுதான் விஷயம். நீங்க கேட்கிற கேள்விக்கு முழுமையான பதில் கிடையாது, ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் இதுலயும் தரேன். இது இப்போ எல்லா துறையும் வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிருக்கும் போது வந்து நீதித்துறையில வந்து இப்போ குழந்தைகளுக்கான குற்றங்கள் வந்து 6 மாசத்துக்குள்ள விசாரித்து தீர்ப்பு தரணும்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் முன்னாடி ஒரு இது சொன்னாங்க, சட்டம் போட்டாங்க. அப்போ இன்னும் அது தாமதமாவே இருக்குதே, ஏன்? இப்ப வந்து தமிழ்நாட்டுல 1500 வழக்குகள் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பதிவாகுது பாக்ஸோ கீழ. இந்த பாக்ஸோ ஆக்ட் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்போ இந்த லாக்டவுன் சமயத்துல இந்த வருஷம் எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல, புள்ளி விவரங்கள் வெளியிடப்படல. சோ ஏறக்குறைய ஒரு 10,000 வழக்குகள் பெண்டிங்கா இருக்குன்னா இருக்கக்கூடிய ஒரு 30 நீதிமன்றத்துல ஒரு வழக்குக்கு ஆகிற நேரம் எவ்வளவு மணி நேரம்னு கணக்கு போட்டு அத்தனை நீதிமன்றங்களே அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. காவல்துறை வந்து அவ்வளவு குறைவான எண்ணிக்கையில் இருக்கு, மக்கள் இருக்காங்க. 1,00,000 பேருக்கு ஏறக்குறைய 240 காவலர்கள் இருக்கணும் அப்படின்னு 180, 240 220 ரொம்ப பெர்ஃபெக்ட் நம்பர். 1,00,000 மக்களுக்கு 180 காவலர்கள் இருக்கணும்ன்றதுதான் போலீஸ் கமிஷன் அமைக்கப்பட்டு அதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் தலைமையில உருவான ஒரு ரேஷியோ. இதுவே இந்த ரேஷியோ உருவாக்கிய 10-15 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் காவல்துறையில 1,00,000 மக்களுக்கு ஏறக்குறைய 110 பேர் தான் இருக்காங்க. சோ ரொம்ப குறைவான ஆட்கள், அதுக்கான தனியான ஆட்களை வைக்கிறதுங்கிறது அவ்வளவு குறைவா இருக்கு. ஒரு மாவட்டம் முழுக்க SJPU நான் சொல்றேன், ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் வந்து 5 பேர் 6 பேர் 8 பேரை வச்சிருக்காங்க. ஒரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கே 8-10 வழக்குகள் நடக்குது. எப்ப போய் இவங்க விசாரணையை பண்றது, எப்ப ஆரம்பிக்கிறது, எப்ப அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போறது? சோ போதாமை, எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது, இப்படி பல பிரச்சனைகள் இந்த நீதித்துறையில, காவல்துறையில, நீதியை நிலைநாட்டக்கூடிய இந்த துறைகள் எல்லாம் இருக்குன்றது பிராக்டிக்கலா அதுதான் இந்த தாமதத்திற்கெல்லாம் காரணம். ரொம்ப நன்றி மேடம். அடுத்த ஒருத்தவங்க தோழர் அந்த சாந்தியும் புவனாவும் அவங்க 2 பேரும் அவங்களுக்கு கேள்வி கேட்கட்டும். அடுத்து மறுபடியும் உங்க நன்றி நன்றி நன்றி. சாந்தி இருக்கீங்களா? சாந்தி, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் நீங்க. வணக்கம் மேடம். கேக்குது இல்லையா நான் பேசுறது? நல்லா கேக்குது. ஓகே, என்கிட்ட ஒரு 2 கேள்வி இருக்கு. முதல்ல உங்க தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்னன்னு பார்த்தோம்னா, சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே வந்து ரொம்ப அபியூசஸ் நடக்குது. 3 இயர்ஸ்ங்கிறதெல்லாம் பேப்பர்ல இப்ப சர்வசாதாரணமா பாக்குறோம். நிறைய அவேர்னஸ் வந்து இப்ப குட் டச் பேட் டச் அப்படிங்கறதோட நின்னு போயிருது. குட் டச் பேட் டச் தாண்டி எப்படி நம்ம வேற என்ன விதமா வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லுங்க. இன்னொரு கேள்வி வந்து, இப்போ முதல் முறையா இப்ப இந்த போக்சோல கீழே நம்ம ஒரு கேஸ் போட்டு வழக்கு முடிஞ்சு அவங்க தண்டனை பெற்றுட்டாங்கன்னா, ஒருவேளை அந்த குற்றவாளி மறுபடியும் அப்பீல் பண்ண முடியுமா? மறுபடியும் அவங்க ஹைகோர்ட் போக முடியுமா? அது என்னங்கிறதையும் சொல்லுங்க மேடம். 2 கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன் சாந்தி. முதல் விஷயம், நம்ம குழந்தைகளுக்கு எப்படி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது. நேத்து கூட நீங்க லாஸ்ட் வீக் பேசும்போது கூட இப்ப குட் டச் பேட் டச் கான்செப்ட் குறைஞ்சு போய் ரைட் டச் ராங் டச் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி உங்களுடைய உறுப்பினர்களை ஒருத்தவங்க ஷேர் பண்ணதை நான் கேட்டேன். சோ எதெல்லாம் குழந்தைகளுக்கு கவலை அளிக்கிறதோ, எதெல்லாம் குழந்தைகளை ரொம்ப சோர்வுறச் செய்கிறதோ, எதெல்லாம் குழந்தைகளுக்கு பிடிக்கவில்லையோ அதை பற்றி ஒரு அவேர்னஸை பெற்றோர்கள் தெரிந்து கொள்வது அவசியம். 2வது,
குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, தாத்தா பாட்டி, அப்படியே அந்த குடும்பத்துக்குள்ள வாழக்கூடிய அந்த நபர்கள் தவிர வெளியில் இருக்க நபர்கள் வரும்பொழுது, உறவினர்கள் வரும்பொழுது, அந்த உறவினர்களையும் குழந்தைகளும் அவங்களுடைய ப்ராக்சிமிட்டிக்கு ஒரு கண்காணிப்புடன் இருப்பது, ஒரு விழிப்புணர்வுடன் இருப்பதுங்கிறது, ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லா விதமாகவும் விழிப்புணர்வுடன் இருப்பது என்பது பெற்றோருக்கான ஒரு கூடுதலான கடமையா நம்ம வந்து வச்சுக்கணும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு பர்சனல் பவுண்டரிஸ்ங்கிற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்ப வந்து யாராச்சும் நம்மள வந்துட்டு நல்லா பேசுறாங்க, கோவப்படுறாங்க, கடிந்து கொள்றாங்கன்னா அது வந்து தப்பு இல்ல. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி பெரியவங்க எல்லாம் அவங்க தப்பு தான் சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம வளர்க்குறோம். ஆனா எந்த காரணத்துலயுமே சின்ன குழந்தைங்க சொன்னா அது வந்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுலாம் நம்ம வச்சிருப்போம். ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா குழந்தை ஒண்ணு சொல்லுதுன்னா அதனுடைய தேவைகளை மட்டும்தான் நிவர்த்தி செய்து விட்டால் பெற்றோர் வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ்டு பேரண்டிங் ஆயிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். பாவம் எத்தனை ஒரு வருஷமா கேக்குறான் அவன், அவனுக்கு ஒரு இது வேணும், செல்போன் வாங்கி கொடுக்கணும். ஒரு வருஷமா குழந்தை கேட்டுட்டு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு சின்னதா வீட்டுக்குள்ள போற மாதிரி 30,000 ரூபாய் கார் வாங்கி கொடுக்கணும். இப்படி எல்லாம் பெற்றோர்களுக்கு சில ஆசைகள் இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகள் வந்து யாருடன் சந்தோஷமா இருக்காங்க, யாரோட கோபமா இருக்காங்க, அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நம்முடைய எத்தனை குடும்பங்கள்ல நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கவங்கள உட்பட ஒன்றாக அமர்ந்து சாப்பாடு சாப்பிடுறது, ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற கேள்வி நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்டுக்க வேண்டியிருக்கு. என்னுடைய ஒரு பர்சனலான ஒரு உதாரணத்துல இருந்தே நான் அதை கொண்டு போலான்னு நினைக்கிறேன். என்னுடைய அப்பா வழக்கறிஞரா இருந்தாங்க. அவருடைய இளம் வயதுல இருந்தே ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஒன்னாதான் டிஃபன் சாப்பிடணும், டின்னர் சாப்பிடணும். சாப்பாட்டு நேரத்துல எல்லாரும் ஸ்கூலுக்கோ இதுக்கோ போயிருப்போம். டிஃபன் சாப்பிடறதுக்கு முடியாம இருந்ததுன்னா கூட எல்லாரும் ஒன்னா, ஆனா இரவு உணவு கட்டாயம் ஒன்னா சாப்பிடணும். அப்ப வாரத்துக்கு ஒரு முறையோ 2 நாளோ திடீர்னு ஒரு தலைப்பை ஆரம்பிப்பாரு. அம்மா அன்னைக்கு அம்மா ஒண்ணு சொன்னப்ப கோச்சிக்கிட்டு நீ அழுதுட்டு இருந்தல்லம்மா, அது அம்மா ரொம்ப தப்பா உன்னை பேசிட்டாங்களா, அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு. ஒரு நாள் அன்னைக்கு நான் பேசினப்ப நீ பதில் சொல்லல, அப்போ உனக்கு என் மேல கோபமா இருந்துச்சா, சரியா போயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, சின்னவங்களா இருந்தாலும் நாங்க தப்பு பண்ணா நீங்க சொல்லுங்க, நீங்க தப்பு சொன்னா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்ப புரியாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஆனா கோபமா பேசுறீங்க, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது, நீங்க கோபமா நீங்க சொல்லிட்டீங்க, அதனாலதான் நாங்க அப்படி இருந்தோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லுவோம். ஆனா ஒரு 13, 14 வயது ஆகும் பொழுது இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க பேசுறதே சரியில்லை, அவங்க நடவடிக்கையே சரியில்லைன்னு நாங்க வந்து எங்க அப்பா அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு வசதி இருந்துச்சு. ஏன்னா அப்பா அம்மா எதுவும் பெருசா தவறா பண்ணல, ஆனா அந்த வார்த்தை இருக்குல்ல, நாங்க எதனா பண்ணா கூட நீங்க சொல்லலாம், உனக்கு ஏன் கோவம் வந்துச்சு, நான் தான் தப்பா சொல்லிட்டேனா, நான் தான் கோச்சிக்கிட்டேனா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு 13, 14 வயது ஆகும்போது எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு. அப்ப அது வந்து குடும்பங்களை ஜனநாயகப்படுத்துவதுன்றத பேர் அதுக்கு. குழந்தை சொன்னா கூட சரி இருந்துச்சுன்னா ஏத்துக்கணும். அன்னைக்கு நீங்க பேசும்போது அம்மாவை நீங்க கெட்ட வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னா சாரின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுங்கிறது ஒரு பழக்கமா வச்சுக்கணும். சாரி, நான் தப்பு தான் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு. எனக்கு 2 பிள்ளைகள் இருப்பாங்க. நான் வந்து அவங்களுடைய 13, 14 வயசுல இருந்து நான் நிறைய முறை நான் சாரி கேட்டிருக்கேன். ரொம்ப சாரி, நான் காலையில ரொம்ப திட்டிட்டேன், கோவம் வந்துருச்சு எனக்கு, கோர்ட்டுக்கு போற அவசரத்துல அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. ஆமா, சொல்றதெல்லாம் செய்யதான் செஞ்சுட்டு நீங்க சாரி கேட்பீங்க, உங்களுக்கு இதான் பழக்கம்லாம் கூட கோச்சிப்பாங்க, ஆனாலும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அப்ப நம்ம குழந்தைகளை யங் அடல்ட்ஸா ஒரு இளம் பெரியவர்களாக பார்க்கிற ஒரு தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அப்ப அந்த குழந்தைகள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஏன்னா அம்மாவே நம்மகிட்ட இப்படி சொன்னாங்க, அம்மாவே சொன்னாங்க, ஆமா அப்பா பேசுறது தப்புதான், ஆனா வந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும், அவருடைய சைல்ட்ஹுட்ல இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஒரு பாசிட்டிவா, ஆனா அது 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 நான் சொல்றது வந்து பிராக்டிக்கலா எல்லா இடத்துலயும் சரியா வருமா, அந்த விஷயத்துல எப்படி பண்றதுங்கிறது நாம தான் அதுக்கான சரியான நீதிபதிகளா இருப்போம். அதை எப்படி சொல்றதுங்கிறது. சில நேரத்துல தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பழக்கம் சுபாவம் வச்சிருப்பாங்க. வீட்டுல வர வேலை செய்பவர்களே, உதவி செய்பவர்களே கெட்ட வார்த்தைகள்ல திட்டுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஆமா பாட்டி தாத்தா எல்லாம் இப்படி பண்றது தப்பு, நல்லவங்கதான், ஆனா அவங்க வளர்ற காலத்துல வேலை செய்யறவங்க வேலைக்காரங்களை குறைவா மதிச்சு அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, நம்ம அப்படி இருக்க முடியாது, நம்ம வந்து ஆபீஸ்ல வேலை செய்யறோம், பேங்க்ல வேலை செய்யறோம், அவங்க உடல் உழைப்புல வீட்டு வேலை செய்யறாங்க, அத வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியுதா, செய்ய முடியலப்பா, குறைவான வேலை செஞ்சாலும் அவங்க மதிப்பு தரணும் அப்படி என்பது போல மனிதர்களை மனிதர்களாக மதிக்கும் ஒரு கலாச்சாரத்தை நம்ம வச்சிருக்கணும். சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நம்ம மேல தரப்பட்ட விமர்சனத்தை நேர்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு வரணும். இந்த 2 விஷயங்களும் வந்து குழந்தைகளுக்கு நல்ல நம்பிக்கையும் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த குழந்தைகளை ஆக்கிவிடும்.
இது வந்து ஒரு 90% வழக்குகள்ல பெரிய தீர்வை கொடுக்கும். ஆமா அன்னைக்கு அவர் வந்தார் பாருங்களேன், அவர் பார்க்கும்போது இல்ல இப்படியே உங்களை என்ன இந்த மாதிரி இடத்துல பார்த்தாரு. ஆமா கற்பனை பண்ணாதன்னு சொல்றதை விட அப்படியா சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நானும் கவனிக்கிறேன், பார்க்கலாம் ஒண்ணு நான் கவனிச்சுக்கிறேன் அவனை அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை அளிப்பது, இன்னொரு முறை அதை செக் பண்ணி பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அவசியம். அப்ப குழந்தைகளை நம்புவது, குழந்தைகள் சொல்வதை ஏற்றுக்கொள்வது, குழந்தைகளை வந்து நீ பொய்க்காரன் பொய்க்காரி நீ சொல்றது பொய் நீ கற்பனையா பேசுவ அப்படிங்கிற விஷயத்தை நாம ஒரு பொதுவான ஒரு இது மாதிரி என்ன சொல்றது ஒரு ஸ்டீரியோடிபிக்கா நம்ம பாக்குறதுங்கிறத நம்ம மாத்திக்கணும். சோ குழந்தைகளை எப்படி பாதுகாப்பதுன்னா நம்மை நாம் மாற்றிக்கொள்வதிலிருந்து இருந்துதான் அவங்க பாதுகாப்பு தொடங்குது. அதனால இது வந்து ரொம்ப அவசியம். அப்போ நீங்க உங்கள் வீட்டினுடைய வாசப்படியை வெளியே தாண்டிட்டீங்கன்னா, ஒன்று குழந்தை உங்கள் கையில் இருக்க வேண்டும், இல்லைன்னா உங்கள் கை தொடும் தூரத்தில் உங்கள் குழந்தை இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஒரு பப்ளிக் ஸ்கூலுக்கு போற ஒரு சூழ்நிலை, ஒரு மற்ற படிப்புகளுக்கு மியூசிக் கராத்தே இந்த மாதிரிலாம் போற இடத்துல இருக்குன்னா, நான் சொன்ன ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அது ஒன்று போதும் உங்கள் குழந்தைய வந்து அங்க நடந்ததை உங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துரும். ஹாப்பியா ஒரு குழந்தை வருதுன்னா அது ஓகே. அப்ப சில்ட்ரனுக்கு வந்து டிப்ரெஷன் வருதுன்னு சொல்றாங்க. பிரச்சனை நடந்தப்ப அந்த குழந்தைங்களுக்கு சொல்லவே வராது. சில குழந்தைங்களே பேசிக்காவே ரொம்ப குவயட் சில்ட்ரனா இன்ட்ரோவர்ட்டடா இருப்பாங்க, அது இயல்பு. அப்போ நல்லா பேசுற குழந்தை பேசாம போயிடுச்சுனாலோ, எப்பவுமே அமைதியா இருக்க குழந்தை ரொம்ப பேச ஆரம்பிச்சாலும், எப்பவுமே சாப்பிடாம இருக்க குழந்தை ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சாலும், எப்பவும் சாப்பிடாத குழந்தை எப்பவுமே சாப்பிடாம இருக்க குழந்தை நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறது. இப்படி அதனுடைய இயல்பு, இந்த குழந்தையினுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு குழந்தை வாய் திறந்தா மூடாது, ஒரு குழந்தை வாயே திறக்காதுன்னா அதுதான் அது இயல்பு. ஒரு பெற்றோருக்கு தெரியும். அந்த இயல்புல இருந்து எப்பொழுது மாறுகிறதோ அப்ப நீங்க உடனடியாக உங்களுடைய ஐம்புலன்களையும் விரித்து வைத்துக் கொண்டு என்னன்றதை சுற்றிலும் கவனித்து அந்த குழந்தைகளுடன் கூடவே இருப்பது, நெருக்கமாக இருப்பது என்ற வேலையை நீங்க செய்வதுங்கிறது அட்லீஸ்ட் அப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளை நாம் கண்டுகொள்வதற்கான தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பா இருக்கும். இது ஒரு பிராக்டிக்கலான விஷயம் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி கேட்டீங்க, 6 மந்த்ஸுக்கு உள்ள சட்டம் போட்டிருக்காங்க முடிக்க முடியலன்னு. நீதிமன்றங்களின் போதாமை அப்படி இருக்கு. இன்னும் அதுக்கான நிறைய நீதிமன்றங்கள் வரணும், நிறைய காவல்துறையில ஸ்பெஷல் ஜுனல் போலீஸ் அதிகப்படுத்தணும். சிடபிள்யூசிங்கிற மாவட்ட நலக்குழு, குழந்தைகளுக்கான நலக்குழு வந்து ஒரு வட்டார ரீதியாக தாலுக் லெவல்ல கொண்டு வரணும். நம்முடைய அதிகப்படுத்த பார்க்க வேண்டிய எண்ணிக்கை போதாமை இருக்கு. ஓகே, நன்றி. அடுத்து வந்து புவனா கோபாலன் ரொம்ப நேரமா கை உயர்த்தி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கேள்வி பண்ணுவீங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து முதல் கேள்வியை கேட்க 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, வழக்குகள் நிறைய இருக்கு, அதை நடத்தி முடிப்பதற்கான நேரம் வந்து அதாவது ஆட்களும் நீதிமன்றமும் குறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு வழக்கு வந்து பதிவு செய்யும் போது அந்த பையன் வந்து மைனரா இருக்காப்ல, நாட்கள் வந்து கடந்துருது, இப்ப வந்து மேஜர் ஆயிடுறாப்ல அப்படின்னா அது அந்த நீதிமன்றம் வந்து ஜுவனல் கோர்ட்ல எடுத்து நடத்துவாங்களா, இல்ல வழக்கமான கோர்ட்டுக்கு அந்த வழக்கு போயிடுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இன்னொன்னு வந்து நான் 11th 12th குழந்தைங்களோட ஹேண்டில் பண்ணிருக்கேன், டீச்சரா இருக்கேன். இப்ப ஒரு பொண்ணு ஒரு பையனோட அவளோட கன்சென்ட்டோட பழகிட்டு இருக்கா, தொடுதல் ஈவன் உடலுறவு கூட நடந்துருது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை, பட் பேரண்ட் வந்து போக்சோவில் ஒரு வழக்கு பதிகிறாங்க. இதே வந்து ஆனா அந்த பொண்ணு வந்து இத ஒத்துக்கல, அவளுடைய ஒத்துழைப்போட தான் எல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரியே அவளுடைய எண்ணம் இருக்கும்போது இதை அந்த நீதிமன்றம் எப்படி அணுகும்? எப்படின்னாங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேள்வி இது. நம்ம குழந்தை நல செயற்பாட்டாளர்கள் ஆக்டிவிஸ்ட் கூட இதை பற்றி ஒரு கருத்தை முதல்ல இருந்தே முன் வச்சுட்டு இருக்கோம். என்னன்னா, குழந்தைகளையும் அந்த அடோலசன்ட் லவ் கேசஸையும் பிரிக்கணும் அப்படின்னு. லவ் கேசஸ்ங்கிறது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கான்சென்சுவலா இருக்கக்கூடிய ஒரு ஒரு அஃபென்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் எப்படின்னா, ஒரு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளரேஷன் சொல்லுவோம், பாலியல் ரீதியாக அறிந்து கொள்ளும் ஆர்வம்ங்கிறது 13-14 வயசுல யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்ல அந்த குழந்தைங்களுக்கு வரும். தான் ரொம்ப அழகானவள், தன்னுடைய உடல் ரொம்ப மாறிடுச்சு, இந்த உடல் தான் வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கு, இதை நோக்கிதான் மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க, அப்ப நான் வந்து கவர்வதற்கான ஒரு பர்சனா இருக்கேன், இந்த உடல் ரீதியான கவர்ச்சி தான் எனக்கு எல்லாமே, இதேதான் என்னுடைய அதிகபட்ச உயர்வு அப்படின்ற மாதிரி அப்பத்துக்கு ஒரு சின்ன உலகத்துல இருப்பாங்க. அந்த உலகத்துல இருந்து அவங்க வந்து சில கான்சென்சுவலா ஒப்புக்கொண்டு சில விஷயங்களை
ஒரு பையன் கையை பிடிக்கிறதோ இல்லைன்னா மறைக்க விரும்பும் பாகங்களை தொடுவதற்கோ இல்ல ஒரு முத்தம் அல்லது வேற விதமான நீங்க சொன்ன ஒரு செக்ஷுவல் ஷேரிங்கோ எது வேணாலும் கூட இருந்திருக்கலாம். அப்போ இது வந்து இட் இஸ் நாட் அன் ஆஃபென்ஸ். பிகாஸ் இந்த குழந்தையினுடைய எதிர்பார்ப்பு அல்லது அதனுடைய பார்ட்டிசிபேஷனோட கான்சென்சுவலா இருக்கிறது. அப்ப அந்த குழந்தைங்கிறது இன்னொரு குழந்தை அது. அப்ப அந்த பெற்றோர் என்னன்னு சொன்னா இதை பார்த்துட்டு இது வந்து எல்லாருக்கும் வர்றதுதான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம பண்றதுக்கும் இதை பற்றி கில்ட்டியா ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இதுல ஒருத்தர் தான் வந்து அஃபெண்டர் ஆக்குவாங்க. அந்த பொண்ணு வசதியான வீடா இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து பெரிய ரேபிஸ்ட் மாதிரி குற்றவாளி ஆக்கி அவன் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்கள ஜெனரல் கோர்ட்டுக்கு அனுப்பி அவனை அரெஸ்டும் பண்ணி அந்த வழக்கெல்லாம் நடந்து அவன் திரும்பி வர்றதுக்குள்ள அவனுடைய வாழ்க்கையிலேயே பெரிய ஒரு பிரச்சனையா அந்த குடும்பமே அவமானப்பட்டு அந்த ஊரை விட்டு போற மாதிரி அந்த வழக்குக்கு மட்டும் அட்டன் பண்ற மாதிரி எல்லாம் ஆயிடும். அப்ப இது வந்து ஒருவர் மீது இன்னொருவர் அவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்படிங்கிறது ஒண்ணு. அடல்ட் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க கன்சென்ட் இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்போ இந்த குழந்தை வந்து சப்போஸ் இந்த இந்த பையன் வந்து பொண்ணு வந்து 18 வயசுக்கு கொஞ்சம் கம்மி, குழந்தை அந்த பையன் வந்து ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெண்ணு தான் ரொம்ப கட்டாயப்படுத்தியோ இல்லைன்னா ஆசைப்படுத்தோ அவனுடன் உறவு வச்சுக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ அது விமன் தான் அவன மேல ரேப் கமிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றதுக்கான ஒரு பிராக்டிக்கல் சூழல் கூட அங்க இருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க, இந்த பையன் வீட்டுல ரொம்ப வசதியும் செல்வாக்கும் சாதி ரீதியாக நம்ம சமுதாயம் சாதி சமுதாயமாக சாதி ரீதியாக பையன் வீடு கம்மியா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டுல அதை அஃபென்ஸ் ஆக்கி அவங்க உள்ள அனுப்பிச்சிருவாங்க. சப்போஸ் அந்த பொண்ணுடைய வீடு தான் ரொம்ப சாதி ரீதியா பண ரீதியா மற்ற வசதிகள் மூலமாக செல்வாக்கானவர்கள்னா அந்த பொண்ணுக்கு அப்படி நடக்கவே இல்லை, அவன் வந்து ட்ரை பண்ணா அவன் தான் வந்து குற்றவாளின்னு சொல்லி மீண்டும் அந்த பையனை வந்து இது பண்ணுவாங்க. இல்லைன்னா அமைதியா அதை விட்டுட்டு போயிடுவாங்க. சோ இதை வந்து 2 கேஸா பிரிக்க வேண்டியிருக்கு, இன்ஃபாச்சுவேஷன் கேசஸும் செக்ஷுவல் அஃபென்சஸ் அப்படிங்கிறதும். சோ இன்ஃபாச்சுவேட்டடா 2 பேரு ரொம்ப கான்சென்சுவலா கையை பிடிச்சிட்டு இல்லைன்னா வேற ஏதோ ஒண்ணு பண்றாங்க, வேற இப்ப நீங்க சொன்ன வழக்கெல்லாம் இருக்குதுன்னா இந்த பெற்றோர் வந்து தே வாண்ட் டு செட்டில் ஸ்கோர்ஸ். அப்ப அந்த பொண்ணு குழந்தை சொல்லும், அம்மா நான் எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுமா, நான் லவ் பண்றேம்மா, எனக்கு அவனை பிடிச்சிருந்தது, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணோம் அப்படின்றது. அப்ப நான் சேர்ந்துதான் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு ஆலையில கொண்டு போய் கொடுக்குறது. பிரியா 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 மியூட். சாரி மேடம். அந்த குற்றத்தில் வந்து அந்த பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் பங்கு இருக்குன்னா அப்ப அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சொல்ல வேண்டிய குற்றமா அல்லது 2 பேருக்கும் ஒரு கவுன்சிலிங் தனித்தனியாக கொடுத்து ஒரு செக்ஷுவல் டிசையர்ஸை வந்து வெளிப்படுத்திக்கிற செக்ஷுவல் கியூரியாசிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயமாங்கிறத பிரித்து பார்க்க கட்டாயமும் அவசியமும் இருக்கிறது. உயர்நீதிமன்றத்துல நீதிபதி பார்த்திபன் அப்படின்னு ஒரு நீதிபதி அவர்கள் ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதத்துல கொடுத்தாரு. அந்த பெண் குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா, நீ எனக்கு கூட்டுட்டே போகணும் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி அந்த பெண் வந்து அந்த பையனோட போயிடுது. 2 பேரும் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற ஒரு தாலியை எடுத்து கோயில கட்டிக்கிறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல அங்க இங்க அந்த பையன் அவங்க வீட்டுல இருந்து திருடிட்டு வர பணம், இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பணம், அந்த பொண்ணுகிட்ட பணம் இருக்குல்ல, அப்ப செத்து போயிருவேன் அந்த பொண்ணு சொன்னதுனாலதான் அவன் கூட்டிட்டு போறான். அப்ப எங்கேயோ ஒரு கோயில் பக்கத்துல ஹோட்டல்ல லாட்ஜ்ல எல்லாம் இருந்துட்டு அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க, சாப்பிடுவாங்க, ஹோட்டல்ல கோயிலுக்கு போவாங்க, எங்கேயாச்சும் போய் தங்குவாங்க. ஒரு 8 நாள் 9 நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்க. போலீஸ் எங்க இருந்தாச்சும் போன் பண்ணுவாங்க, எனக்கு பணம் வேணும்னுவாங்க, ஏடிஎம்ல போய் பணம் அனுப்புவாங்க, டக்குன்னு மாட்டிப்பாங்க. இல்லைன்னா யாருன்னா ஃப்ரெண்ட் வந்து சொல்லிடுவாங்க. அப்ப மாட்டிக்கும் போது என்னன்னா அந்த பையனை பிடிச்சி அவனை 10 வருஷம் சிறை தண்டனைன்னு உள்ள போடுறாங்க. அந்த பையன் பண்ண ஒரே வேலை என்னன்னு சொன்னா, நான் செத்து போயிடுவேன் நீ என்னை காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்ற. உண்மையிலேயே அந்த பொண்ணு அன்னைக்கு தற்கொலை பண்ணியிருந்திருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து வேற எதுவுமே தெரியல, உலகத்துல கண்ணே தெரியல, இந்த பையன் ஒருத்தன் தான் தெரியறான். அப்ப 2-3 முறை அட்டம் பண்ணி வெளில வந்ததுக்கு அப்புறம் இவன் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறான். அப்ப இந்த பெற்றோரும் சொல்றாங்க, வேணாம் பாப்பா நீ இப்படி பண்ணிடுறேன்னு. அவங்க அம்மா கொண்டு போய் வீட்டு வாசல்ல எல்லாம் இறக்கிட்டு வந்த சம்பவங்கள் டக்குன்னு இறக்கி விட்டுட்டு ஒரு வீட்டு முனையில எல்லாம் வந்ததெல்லாம் இருக்கு. அப்போ அந்த பொண்ணு கட்டாயம் தற்கொலை பண்ணி போய் செத்து போயிடுவேனா, கூடவே இருந்த பொண்ணு நமக்கு ரொம்ப ஆசையா இருக்க பிள்ளை இறந்து போயிடுமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோருக்கும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் கூட்டு போறான். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அஃபென்ஸ் வருது. அவர் என்ன பண்றாரு, அந்த பையனை அக்விட் பண்றாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இவங்க நிவேதிதா நான் ஷேர் பண்றேன். என்ன சொல்ல வரேன்னா, லவ் கேசஸ் வேற, செக்ஷுவல் அஃபென்ஸ் வேற. இதுவே நீங்க வந்து ஒரு இது பிரெடேட்டர்ஸ் மாதிரி, அதாவது செக்ஷுவல் அஃபென்ஸ் பண்றவங்க குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை பண்றவங்க குழந்தைகளை தான் பார்ப்பாங்க. அவங்க நோக்கம் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு கிடைச்சவர்கள் எல்லாம் பண்றாங்கன்னா அது வேற வேற ரொம்ப சைக்கோட்டிக்கா ரொம்ப சைக்கிக்கா அவங்க டீரேஞ்ச்டு வித் கிரிமினாலிட்டி, அது வேற விஷயம். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தைகளை பார்க்கறவங்க அந்த குழந்தைகள் மேலதான் இருப்பாங்க. அவங்க வந்து இதுக்கெல்லாம் ஒரு அஃபெண்டர்ஸ்க்கான லிஸ்ட் தயாரிப்பாங்க. என்ன பேர் அவங்களுக்கு,
அந்த பீடோஃபைல்ஸ் ஒரு ரெக்கார்டும் லெட்ஜரும் இந்தியால உருவாக்கணும் இனிமேதான். அது இன்னும் பண்ணாம இருக்காங்க. அந்த பீடோஃபைல்ஸ் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு சீரியஸான ட்ரீட்மெண்ட்டும் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் 2 to 3 years தெரப்பி, அவங்களுடைய பிரெயின்ல இருக்கிற சில கெமிக்கல் சேஞ்சஸ் மாற்றும் போதுதான் அவங்க சரியானவர்களா மாறுறாங்க. சோ ஒரு குற்றம் முடிந்த பிறகும் கூட அந்த நபர்கள் 5 வருடம் 10 வருடம் கண்காணிப்புல இருக்காங்க, அரசின் கண்காணிப்புலயே இருக்காங்க. அவங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கன்னு சொல்லணும், அந்த எம்ப்ளாயருக்கு இவங்க சொல்லணும். அவங்களுக்கு வாழ்க்கை இல்லாம இல்ல, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கலாம், அல்லது அவனுக்கு சாப்பிடணும், அவன் தூங்கணும், அவனுக்கு ஒரு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆபீஸுக்கு போகணும். ஒன்ஸ் அஃபென்ஸ்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தப்புறம் அப்புறமும் திரும்பி பனிஷ்மெண்ட் தரக்கூடாது. ஏன்னா உயிர் வாழ்க்கைக்கான ஒரு உரிமையை நம்ம பறிச்சிடுறோம். பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டான், திரும்பி வந்தப்புறம் அவன் சாகடிக்கிற மாதிரி அவனுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு இருக்க முடியாதுங்கிறதுனால தேர் அண்டர் சூப்பர்விஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நம்ம இந்தியாவில இன்னும் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி லவ் கேசஸையும் செக்ஷுவல் அஃபென்சஸையும் பிரிக்கணும் மேடம். அதுக்கு இன்னும் அந்த லெவல்ல இன்னும் போய் அது இன்னும் முடிக்கல. உச்சநீதிமன்றமும் ஜஸ்டிஸ் நம்ம தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை சரிதான், இப்படிதான் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இது பண்ணியிருக்காங்க. அந்த குற்றத்துல இருந்து அந்த ஆணை காப்பாற்றிருக்கிறார்கள். ஏன்னா அந்த பொண்ணு நீதிமன்றத்திலயும் சொல்லிடுது, நான் விரும்பிதான் அவருடன் போனேன்னு. ஆனா எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா பொய்யா இருக்கும். என் பெண்ணை ஏமாற்றி ஆசை வார்த்தைகளை காட்டி உடலை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பணத்திற்கு ஆசைப்பட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லுச்சுன்னா, நீ மட்டும் போலீஸ்காரங்கள்ட்டயோ நீதிபதி கிட்டயோ மாத்தி சொல்லிட்டீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க அப்பா அம்மா. சோ தன்னுடைய தப்புனால அந்த பொண்ணுக்கு அப்ப அதுக்குள்ள பெரிய கில்ட் ட்ரிப் வந்துடும். நான் ஆசைப்பட்டு நான் மதிக்கெட்டு இந்த பையன் கூட போயிட்டது தப்பா, இல்ல அப்பா அம்மாவை இழக்கிறதா? இவளுக்கு வயசு 17 தான் இருக்கும். எவ்வளவு பெரிய சேலஞ்ச் கொடுக்குறாங்க பாருங்க. உனக்கு அவன் வேணுமா நாங்க வேணுமா? நீ அவன் கூட போறதுனா நாங்கெல்லாம் செத்து போயிடுறோம், எங்க பணத்தை தூக்கி போட்டு போ, உனக்கு இப்பயே உடம்பு சுகம் கேக்குதா? சோ இது ஒரு சின்ன ஸ்லிப். அதுக்கு மேல அதுல நீங்க பெருசா எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை போயிடுச்சு, எதிர்காலம் போயிடுச்சு, குடும்ப மானம் போயிடுச்சுன்னு பேசுவதற்கு அர்த்தமில்லாத ஒரு விஷயம் இது. அந்த பெண்ணை தட்ஸ் ஓகே, நீ கீழே போகும்போது விழுந்துடுற, ஒரு ஃப்ராக்சர் ஆகுது, அப்ப சரியாயிடுது காலுன்ற மாதிரி. நீ ஒரு பையனை விரும்பின, நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த, அது முடிஞ்சு போச்சு. நீ படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போ. வேலைக்கு போகும்போது இந்த பையனே உனக்கு இன்னும் ரெடியா இருக்கா, நீங்க இன்னும் லவ் பண்றீங்கன்னா யூ மேரி ஹிம். இது வயசு இல்ல, இன்னும் 5-6 years போட்டோம், யூ டாக் டு ஹிம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வர்றதுக்கு எனக்கு தெரியல. நம்மலாம் எப்படி அப்படிப்பட்ட குடும்பங்களா வருவோம். அந்த சூழல், அதற்கான கவுன்சிலிங், அதுக்கான ரீஹபிலிட்டேஷன் ஃபார் தி சைல்டு எல்லாம் கொண்டு வரதுக்கான அவசியம் இருக்கு. நான் அதிக காலம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, துளிர். நான் இந்த டாக் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க துளிர் அப்படின்னு ஒரு அமைப்பு போய் பாருங்க. thulir.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. இந்த துளிர் ஆர்கனைசேஷன் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ரீஹபிலிட்டேஷனும் கவுன்சிலிங்கும் தரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான வழக்குகள்ல நேர்வுகள்ல அந்த அனுபவம் இருக்கு. நமக்கு தெரிந்த அப்படி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போகலாம். தேங்க்யூ மேம். வேலண்டினா தோழர், நீங்க அடுத்து உங்க கை உயர்த்தி இருக்கிறீங்க, கேள்வி. வணக்கம் தோழர், என்னோட வாய்ஸ் கிளியர் இருக்கா? கேக்குது. லாஸ்ட் கொஸ்டின்ல இருந்து என்னோட முதல் கொஸ்டினை நான் கேக்குறேன். இப்போ ஒரு 10வது படிக்கிற ஒரு ஆண் பெண் அந்த குழந்தைகள் பழகுறாங்க. அவங்க பழகுறது பாக்குற எனக்கு அது தப்பா தோணுது அப்படின்னா நான் அந்த கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா? அவங்க 2 பேரும் விருப்பத்தோட பண்றாங்க, ஆனா அது எனக்கு அது தப்புன்றது எனக்கு தெரியுது. நான் கொஸ்டினை ரைஸ் பண்ண முடியுமா? நீங்க பாக்குறது பழகுறது தப்பு அப்படின்னா அதுல என்ன செக்ஷுவல் அஃபென்ஸ் இருக்குது? பெனிட்ரேட்டிவ் அஃபென்ஸா, நான் பெனிட்ரேட்டிவா, செக்ஷுவல் ஹாரஸ்மென்ட்? தொடர்றதுல இருந்து அந்த ஆண் பழகுறது ரொம்ப செக்ஷுவல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது அந்த குழந்தைக்கு புரியல, அது செக்ஷுவல் அபியூஸ் தான் நடக்குதுன்றது அந்த குழந்தைக்கு புரியல அப்படின்னா நான் அதை கொண்டு போலாமா நீதிமன்றத்துக்கு? அந்த குழந்தைய நீங்க முதல்ல அந்த சூழல்ல இருந்து வெளிக்கொண்டு வரணும். அந்த குழந்தைய கேட்கணும், உனக்கு அது அப்படி இருந்ததா அப்படின்னு. இல்ல அவன் என்னுடைய நண்பன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை என்ஜாய் பண்றேன்ற அளவுல அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அது ஒஃபென்ஸா நீங்க போய் சொன்னாலும் கூட அந்த குழந்தையை பற்றி விசாரிக்கும் பொழுது நீதிபதியின் முன்னால் எனக்கு யாரும் அஃபெண்ட் பண்ணல, எனக்கு அவனை பிடிச்சிருந்தது, நாங்க 2 பேரும் விரும்பிதான் பழகணும்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர் குற்றமாக ஆகாது. பண்றதுக்கு ரைட் இருக்கு. ஆனா அது எஃப்ஐஆர் பதிவு செய்து அதை இறுதி விசாரணைக்கு கொண்டு போய் இறுதி அறிக்கை
செஞ்சாலும் அந்த பெண் குழந்தை தான் முதல் சாட்சி. அந்த பெண் குழந்தையின் ஒரு சாட்சி போதும் அவங்களை பனிஷ் பண்றதுக்கு. அந்த குழந்தையே எதிர் சாட்சி சொல்லிடுச்சுன்னா இந்த என்டையர் எக்ஸசைஸ் சரியா இருக்காது. அப்ப அந்த குழந்தைக்கு தெரியல, அறியாமை இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குழந்தைய நீங்க கவுன்சில் பண்ணணும். அந்த குழந்தை அவங்களுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க குறைக்கணும். அது உங்க ஃபேமிலி மெம்பரா இருந்துச்சுன்னா நீங்க பெரியவங்க பேசி முடிவு பண்ணி ஃபேமிலி மெம்பரையும் அந்த பிள்ளைய வேற இடத்துல நீங்க படிக்க வைக்கிறதோ வேற வீடுகள்ல இருக்கிறதோ பண்ணணும். இல்ல அது வந்து சிப்ளிங்ஸ், அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி இருக்குன்னா சீரியஸான கவுன்சிலிங் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சைக்காட்ரிக் கவுன்சிலிங் இஸ் மஸ்ட். ஏன்னா நீங்க சமுதாயத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க எது சரி எது தப்புன்னு நினைக்கிறீங்களோ அந்த அடிப்படையில அந்த குழந்தை இல்ல. அப்ப நம்ம வந்து நார்மலா ஒரு கவர்டா இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டுல இருக்கிறது தான் இயல்பு. ஆனா நம்ம குளிக்க போகும்பொழுது நம்ம ட்ரெஸ்ஸோட குளிக்கிறது இல்ல வேற. அப்போ நம்ம குளிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு நார்ம்ஸும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க நார்ம்ஸும் வேற எல்லாருக்குமே. அப்ப அந்த குழந்தை வந்து அண்ணன் தங்கச்சியோட எப்படி பழகணும் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு நார்ம் இருக்கு, நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ள விஷயம். அதை மட்டும் அந்த குழந்தை எல்லாருக்கும் எதிராக மாறி செய்யுதுன்னா there is something very different and the child needs some kind of a counseling and என்ன சொல்றது, சில நேரங்கள்ல அது ஒரு பிறழ்வு. என்ன ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கொண்டு போறாங்கன்னா அது நார்மலா அப்நார்மலா, அதுக்கு உடல் ரீதியா இருக்கா அல்ல உணர்வு ரீதியான பிரச்சனை இருக்கா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். நன்றி தோழர். என்னோட அடுத்த கேள்வி, இப்போ பாலியல் வன்கொடுமைன்றது வந்து இப்ப ஆசிரியர் செஞ்சாரு, ஒரு ஊடகம் மூலமா அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. க்ளோஸ் சர்க்கிள்குள்ள நடக்கிறத வந்து வெளியே கொண்டு வர்றது வந்து எந்த இடத்துல வந்து பிராக்டிக்கல்ல இருக்கு? அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுல குழந்தைகள் சீக்கிரமா அப்ரோச் பண்றதுக்கு வேற என்ன விஷயங்கள் இருக்கு? ஏன்னா ஒரு ஆசிரியர் பண்ணதே 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியே வந்திருக்கு. க்ளோஸ் சர்க்கிள் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இது ஒரு அபியூஸ் நடக்குன்னா அந்த குழந்தை வெளியே கொண்டு வரதுக்கு இன்னும் நிறைய பயங்கள் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு வேற என்ன விஷயங்கள் இருக்கு? அந்தந்த ஃபேமிலியோட கல்ச்சரும் அந்த குழந்தைய எப்படி வளர்க்கிறோங்கிறது தாங்க அதுக்கு முதல் விஷயம். இந்த பள்ளிக்கூடத்துல நடந்தது 5 வருஷம் கழிச்சு வரல, இப்பயும் நடந்துட்டு இருக்கு. 5 வருடங்களாக நடக்குதுன்னு அலும்னை வெளியில போன மாணவர்கள், போன வருஷம் கூட அது நடந்திருக்கலாம், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியே போன ஒரு மாணவியிடம் இப்ப இருக்கிற மாணவி சொல்லி அந்த பெண் தான் அதை வந்து வெளியே கொண்டு வராங்க. அப்ப வந்து அந்த இமெயில் அனுப்பிச்சதே பாத்தீங்கன்னா பாஸ்ட் பீப்பிள் அசோசியேஷன், அதாவது அலும்னை ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொண்டு வராங்க. அப்போ அந்த உள்ள படிக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை அல்லது தைரியம் இல்லைன்னா 2 காரணம் நான் பாக்குறேன். மெத்த படித்த பெற்றோர்கள், வசதியும் செல்வாக்கும் கொண்ட பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி, அவங்களுக்கு எந்த நாலேஜும் கம்மி கிடையாது. அப்ப ஏன் தைரியம் இல்லைன்னா 2 விஷயம். ஒண்ணு, நாளைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் தொல்லைக்குள்ள போக வேண்டாம், இதெல்லாம் அவமானம்னு போலி கௌரவத்துல வாழ்ற குடும்பத்துல இருந்து அந்த குழந்தைகளுக்கும் அந்த எண்ணம் வந்து கட்டாயப்படுத்தப்படுறாங்க. சோ அது கல்ச்சுரலா அந்த சூழல் என்பது எது இழந்தாலும் பரவாயில்லை, உனக்கு எதிர்காலம் முக்கியம், 2 மார்க் 5 மார்க் குறைஞ்சு போறதை விட நீ இதெல்லாம் இழந்தா பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு பணத்திற்காகவும் எதிர்காலத்திற்கும், எதிர்காலம்னா என்ன, மானிட்டரியா இன்னும் பெட்டரா இருக்கிறதுங்கிறது, மானிட்டரியா பெட்டரா இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையை நினைக்கக்கூடிய ஒரு அநாகரிகமான கலாச்சாரத்துக்குள்ள குடும்பங்கள் போயிட்டு இருக்குங்கிறது முதல் விஷயம். 2வது, இந்த குழந்தைகள் சொல்லி பெற்றோர்கள் கேட்கல அப்படின்னா, இப்ப நான் சொன்னது குழந்தைகள் பெற்றோர்கிட்ட சொல்லவே இல்லைன்னா அது ஒரு பேரண்டிங் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு அறிவுபூர்வமா சமுதாயத்துல பணம் சம்பாதிக்கிற மேல இடத்துக்கு வந்தக்கூடிய படித்த பெற்றோர்கள், வேலைக்கு போகிற வசதி இருக்கிற பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகள் ஷேர் பண்ற அளவுக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் வச்சுக்கலைன்னா அந்த பேரண்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, அவங்கள வந்து ஒரு மிலிட்டரி கேம்ப்ல வளர்த்து இந்த நோக்கத்துக்கு தான் உன்னை வளர்க்கிறேன், இந்த நோக்கத்துக்காக நீ போயிடணும், நீ ஐஐடி போயிடணும், நீ ஒரு நீட்ல எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும், நீ அமெரிக்கா போயிடணும் அப்படின்னு அவங்களை கூண்டில் போட்டு அடைத்து வளர்க்கிற ஒரு கேம்ப்ஸ்குள்ள வளர்க்கிற ஒரு டிக்டேட்டர்ஸா தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்க தோணுது. அதனால குடும்பங்களுக்குள்ள இருக்கிறது மாறணும். நம்ம குழந்தைகளை வளர்க்கிற கலாச்சாரம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு யங் அடல்ட்டாக, ஒரு குழந்தைக்கு நமக்கு குளிருதுன்னா குழந்தைக்கும் குளிரும், நமக்கு கோவம் வருதுன்னா குழந்தைக்கும் கோவம் வரும். நம்ம ஒரு தப்பு பண்றோம், நம்ம வந்து சரி போனா போகுது பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு தப்பு சரின்ற இடத்துல சின்ன சின்ன விஷயத்துல தப்புனா பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு தூக்கமா இருக்கு, நான் தூங்கிடுறேன், நான் சமைக்கல நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைகளுக்கும் இருக்கும். அப்போ நம்ம தப்பு பண்ணா நம்ம பேசாம மூடி, குழந்தைங்க தப்பு பண்ணும்போது ஓன்னு பெருசா சத்தம் போடுறது என்னன்னா 2 ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அப்ப குழந்தைங்க சீக்கிரமா டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்க ஆளுங்களா மாறுவாங்க. நம்ம கிட்ட ஒரு முகம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற முகம், பள்ளிக்கூடத்துல வேற முகம், நண்பர்கள்ட்ட வேற முகம். அப்போ நடந்த பிரச்சனைக்கு தான் அந்த குழந்தையே வந்து ஒரு அஃபெண்டரா, ஒரு தவறு செய்யற ஒரு பெர்பட்ரேட்டரா மாறும் பொழுது அங்க ஒரு முகம்,
குழந்தையா ஒரு முகம் அப்படின்னு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்கிறவங்கள பார்த்தோம். நான் ஒரு குழந்தைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட குடும்ப வழக்குகள் நிறைய பார்க்கும்போது இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா பெற்றோர்களே அப்படி இருந்திருக்காங்க. வெளியே இருக்க வாழ்க்கைக்கு மத்தவங்க வரும்போது வாங்க வாங்க அப்படின்னு ரொம்ப கைண்டா இருக்கிறது. அதே வீட்டுல இருக்க மனைவிக்கிட்டையும் பிள்ளைங்கிட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறது. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? பொண்டாட்டிகிட்ட எரிஞ்சு விழலாம், வெளியில போனா ஆபீஸ்ல வந்து அமைதியா இருக்கலாம். 2 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பாசிபிள்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு வாழ்ற எக்ஸாம்பிள் அப்பாவோ அம்மாவோ நம்ம கத்துக் கொடுத்துடுறோம். அப்ப அந்த பையன் ஒரு 20, 25 வயசு 30 வயசு ஆகும்போது இதே மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோட ரொம்ப கன்றாவியா இருக்கிறதெல்லாம் நாங்க வழக்குகள் வரும்போது பார்க்கிறோம். மற்றபடி அவங்க ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங்கா இருப்பாங்க, டேலண்டடா இருப்பாங்க, எஜுகேஷன் நல்லா இருக்கும், சம்பாதிக்கிறது நல்லா இருக்கும். ஆனா அவ்வளோ ஹியூமன் வேல்யூஸ்லயும் தன்னை போல அடுத்தவர்களை பாக்குற ஒரு பேசிக் குவாலிட்டிஸ்லயும் தெல் பி ஜீரோ. அப்போ நம்ம குடும்பத்திலயும் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கறதுலயும் ஒரு பெரிய மாறுதல் கொண்டு வரும்பொழுதுதான் இந்த மாற்றங்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன். என்னோட கடைசி கேள்வி ரொம்ப கிளியரா இருந்தது. இது நான் 3 வாரமா திருப்பி திருப்பி சொல்றது, பெற்றோர்கள் குழந்தைங்க கிட்ட திருப்பி திருப்பி பேசணும்ன்றதெல்லாம் வந்து முடிவு செய்து தயவு செஞ்சு இருக்கிற எல்லாரும் அதை வந்து கவனிச்சுக்கோங்க. என்னோட 3வது கேள்வி, உங்களோட கெரியர்ல இப்போ சிட்டி சைட்ல இருந்து வந்த இந்த மாதிரியான கேசஸ் இருக்கு, இந்த மாதிரி வில்லேஜ் சைட்ல இருந்து வந்து கேஸ் அதுக்கு சரியான நீதி கிடைச்சிருக்கா? ஏதாவது கேசஸ் நீங்க பாத்துக்கீங்களா? கிடைச்சிருக்கு. எப்படின்னா, ஒரு திருவள்ளூர் பக்கத்துல அரக்கோணம் பக்கத்துல ஒரு சைல்டு பாத்தீங்கன்னா 3 year old. ஆனா அவ்வளோ ஒஸ்ட் செக்ஷுவல் அபியூஸ் அந்த குழந்தைக்கு. அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட், அப்பா இது. அந்த குழந்தையினுடைய பிறப்புறுப்புல இருந்து பிளட் ஊஸ் ஆகி வெளில வர அளவுக்கு ரொம்ப மோசமான இதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த அப்பாவையும் எடுத்துட்டு போய் 10 வருஷம் எல்லாம் ஜெயில போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இதுலதான் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப இந்த வழக்குகள் மட்டும் நான் பாக்குறது இல்லை. இதை பற்றியான ஒரு நல்ல நாலேஜோட சிட்டியில் இருக்க 1-2 விஷயங்கள் தான் பாக்குறேன். அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ், ஒரு நான் பெனிட்ரேட்டிவ் அஃபென்ஸ் ஒரு குழந்தைக்கு ஒரு 11 வயசுல நடந்திருக்கு. அந்த குழந்தைக்கு 14 வயசு ஆகும்போது தான் முடியுது, 15 வயசு ஆகும்போது. அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய சேஞ்சஸ், ஒரு பாடி டெவலப்மெண்ட்ஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பிரைட்டா இருக்க குழந்தை என்னுடைய பார்வையிலேயே ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் குழந்தையா ஆயிடுச்சு. அந்த அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே எப்ப பார்த்தாலும் சோகம், கவலை, கோர்ட்டுக்கு வர்றது, எதிர் வீட்லயே இருக்கிற ஒரு நபருங்கிறதுனால அந்த நபர் வந்து வீட்டை விட்டு வெளில போனது, அந்த அம்மா வந்து இவங்க காலில் விழுந்து அழுறது, எங்க வீட்டுல ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு, உங்க பொண்ணு மாதிரி தானே எங்க குழந்தையும், நீங்க ஏன் இவ்வளவு கேஸ் போடுறீங்கன்னு கேக்குறது. இந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் கண்டிஷன்ஸ்ல இந்த நீதிமன்றத்தில் இருக்க டிலே எல்லாம் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுத்துது. இதோ நான் ஒண்ணு பாக்குறேன். 2வது, அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆற்றுப்படுத்துகிற கவுன்சிலிங் தரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து. இது வந்து கவர்மெண்டே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும், பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் அல்லது ஒரு 10 பிஹெச்சிக்கு ஒரு பிஹெச்சில இதற்கான ஒரு கவுன்சிலிங் சென்டர்ஸ், மனநலம் சார்ந்த மருத்துவத்தை வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தணுங்கிறது என்னுடைய பார்வையில ரொம்ப தேவையா இருக்கு. டிலே காஸ்ட் பை ஆர் சொசைட்டி அண்ட் லீகல் சிஸ்டம். செகண்ட் வந்து ஈவன் இஃப் இட் இஸ் எண்டிங் சூனர், போதுமான சப்போர்ட் சிஸ்டம் வெளில இருந்து கொடுக்க முடியாம ஆயிடுது. இப்ப நான் வந்து தரத்துக்கு ரெடியா இருப்பேன், நிவேதிதா தரத்துக்கு ரெடியா இருப்பாங்க, எத்தனை பேர் எங்கள்கிட்ட சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க? அப்போ வெளியில இருந்து கவலைப்படுறதுக்கும் அவங்களுக்கு பண்றதுக்கும் தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம நல்லா பேசி அவங்கள்ட்ட பேசினோம்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களா நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இன்னைக்கு நல்லா பேசுறாங்க நான் சொல்றேன்னா, நாளைக்கு போய் நான் பின்னால பேசிடுவேன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. யாரும் நம்பாத ஒரு தன்மைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. வில்லேஜ் சைட்ல எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அங்க போறதுக்கு இடம் தெரியாம, போக்கிடம் இல்லாமல், சிட்டியில இருக்கிறத விட அவேர்னஸ் கம்மியா இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு அதிகம், அந்த குடும்பங்களுக்கு பாதிப்பு மிக மிக அதிகம் என்றுதான் என்னுடைய பார்வை. மிக்க நன்றி மேடம். சுதாகர் சார், உங்க கேள்வியை கேளுங்க. கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. நம்ம மேடம் 6 மணி வரைக்கும் தான் நமக்கு நேரம் கொடுத்திருக்காங்க. சுதாகர் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க மேம். மேம் வணக்கம் மேம். நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சேனே அதே வந்து போன கேள்விக்கான ஆன்சரா ஃபுல்லா வந்துச்சுங்க. ஆனா அது இருப்பினும் இன்னொரு கேள்வி இருக்குங்க. இந்த எல்லா பெண் பிள்ளைகள் இருக்கிற எல்லா இடத்துலயும், ஸ்கூல்ஸோ வேற எங்கேயோ, நீங்க ஒரு போன் நம்பர் சொன்னீங்க இல்லைங்களா, 1098, அந்த நம்பரை எல்லா இடத்துலயும் ஒட்டி வைக்கணும்னு சொல்லி எதனா ஒரு ஆணை இருக்குதுங்களா? இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல போய் நீங்க இதை ஒட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு எதனா ஆர்டர் இருக்கான்னு அவன் சொல்லுவான். அப்படி எதனா ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்ததுன்னா நான் போய் எல்லா பள்ளியிலையும் அது வைக்கலாம். ரொம்ப சரி.
ரொம்ப கரெக்ட். இப்ப வந்து பள்ளி கல்வித்துறையில இருந்து இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இப்ப இந்த ரைட் டச் ராங் டச் மாதிரி குட் டச் பேட் டச் முதல்ல சமுதாயத்துல வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தையாக மாற்றினது வந்து இந்த பாக்ஸோ சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக பள்ளிக்கூடங்கள்ல இருக்க 1 லட்சம் ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. எந்த மாதிரி குழந்தைகள் இருந்தா எப்படி இருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீங்க எப்படி பார்க்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்காக ஒரு டீச்சரை வச்சு வீட்டுல வெளியில பப்ளிக் பிளேசஸ்ல நடக்கிற பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு ஆக்சஸ உருவாக்குறதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணாங்க. அது வந்து அந்த 1 lakh டீச்சர்ஸ்க்கு அடுத்த ஒரு 6 மாசத்துல அது மறந்து போயிடும், ரொட்டீன் ஒர்க்ல முடியாது, வாய்ப்பு இருக்காது. அந்த டீச்சர்ஸ்க்கே அடுத்து எங்க போறதுன்னே தெரியாது. ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நம்ம உருவாக்குறோம்னா அதுக்கு அடுத்து என்ன போகணும், அதுக்கு அடுத்து என்ன போகணும். அப்ப அந்த ரெஸ்பான்சஸ் உடனே இவங்களுக்கு இப்ப இருக்கிற சிஸ்டம்ல ஒரு எஸ்எம்எஸ்ல இந்த மேட்டர் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, இந்த மேட்டருக்கு வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் பாதிக்கப்பட்டவர்களோ அக்கறை உள்ளவர்களுக்கோ அதை பற்றி அவங்க லூப்ல வச்சிருக்கிறது, குழந்தையினுடைய பாதுகாவலர்கள் அதற்குள்ள வச்சிருக்கிறதுங்கிறதெல்லாம் இன்னும் இல்லாமல் இருக்கு. சோ இப்ப ஒரு பள்ளி கல்வித்துறையில ஒரு கமிட்டி ஒண்ணு போட்டிருக்காங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் ஒரு நானும் திரும்ப அதான் பேசிட்டு இருக்கேன். ஒரு பள்ளிக்கூடத்திலையும் யார் வந்து கவுன்சிலிங்கான ஆசிரியர்கள் அப்படின்னு அவங்க பெயருடன் அவங்க போன் நம்பரோட எல்லா பெற்றோருக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்கிற முதல் வாரத்துல டைரி கொடுக்கும் பொழுதோ அல்லது அப்ளிகேஷன் கொடுக்குற அந்த சமயத்திலயோ அப்பயே தெரிவிக்கணும். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு 1098ங்கிற நம்பர் வந்து டிவிலையும் எல்லா மீடியாலையும் ஒரு இத்தனை % ஒரு மாசத்துக்கு இவ்வளவு நேரம் இருக்குன்னா அவ்வளவு நேரத்துல இவ்வளவு நேரம் வந்து வெளியே கொண்டு வரணும், அதை பற்றி பேசணுங்கிறதெல்லாம் கொண்டு வரணும். அதெல்லாம் இந்த கமிட்டி செய்யும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பல பேர் இதுக்காக அரசாங்கத்திடம் நிறைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம். ஸோ இப்பதான் இவங்க வந்திருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா குழந்தைகள் நலனுக்காக குழந்தைகளுடைய நலன்களுக்காக வேலை செய்யக்கூடிய எல்லா என்ஜிஓக்களும் சேர்ந்து ஒரு அமைப்பாக அரசிடம் சில விஷயங்கள் முன் வச்சிருக்காங்க. அதுல இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் இன்னும் பல்வேறு குறிப்பான விஷயங்கள் வந்து ஆணைகளாக சட்டங்களாக போடணுங்கிற கோரிக்கை வச்சிருக்கு. விரைவில் அப்படிலாம் ஒரு சில ஜெனரல் கைட்லைன்ஸையும் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்களையும் நம்ம எதிர்பார்ப்போம் சுதாகர் சார். ஓகே மேம். நன்றி மேடம். சக்திவேல் சார், நீங்க ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்க. நான் உங்களை அன்மியூட் பண்றேன், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சக்திவேல் சார். வணக்கம் மேடம். என்னுடைய கேள்வி என்னன்னா, பெண் குழந்தைக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது, பையன் வந்து அடல்ட்டு. ஸோ அவங்க உறவு முறைகளே அண்ணன் தங்கச்சி உறவு முறைகளாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து லவ் அப்பன்ஸில் அவங்க அடிக்கடி மீட் பண்ணுறாங்க, ரொம்ப லாங் ட்ராவல் போகிறாங்க. 2 பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சும் 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருமே அந்த பேச்சை மீறி நடந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு வேற எதனா வழிகள் இருக்கா? அவங்கள யாரா இதில் அந்த தம்பி மேல ஏதாவது சீர ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்றது தான். இப்ப வந்து அந்த குழந்தை வந்து நமக்கு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. குழந்தைக்கு உடன்பாடு, அந்த பெண்ணுக்கு உடன்பாடு இருக்குங்கிறதுனாலதான் நடக்குது. அப்ப அதை கண்ட்ரோலே பண்ண முடியாம இருக்கு, அது அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சிரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மீறி அது போகுதுன்னும் போது நிச்சயமா வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியும். அப்ப அந்த குழந்தை வந்து கன்சென்ட், நான் ஏற்றுக்கொள்றேன், எனக்கு இப்படி நடந்தா பரவாயில்லன்னு சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தகுதி இல்லை. அதனால நீங்க வந்து நிச்சயமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்ப அட்லீஸ்ட் அந்த பையனை வந்து இன்னொரு முறை வந்தாலோ மற்ற நேரங்கள்ல அந்த குழந்தைய மீட் பண்றதுக்கு இருந்தாலோ போலீஸ் ஸ்டேஷன்ல மறுபடியும் கம்ப்ளைண்ட் பெரியவங்க பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் அஃபென்ஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடும். சோ உங்களை மீறியும் அது நடந்துட்டே இருக்குன்னும் போது இந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற பட்சத்துல அந்த பையன் வந்து அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கிறது ஒரு உண்மையா இருக்கு. அதிகமா அந்த குழந்தையை பயன்படுத்துறான்ற மாதிரியே இருக்கு. அதனால நீங்க கம்ப்ளைண்ட் தரதுல பண்ணலாம். அந்த பொண்ணு வந்து அதை மாற்றி அப்புறம் சொல்றாள்னா நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஆனாலும் அந்த குழந்தை எனக்கு விருப்பம் இருக்கு, அவர் என்ன வேணா பண்ணட்டும்னு சொல்ல முடியாது. அந்த வழக்கு வந்து இப்போ சீரியஸான பரவாயில்ல, அது பாலியல் ரீதியாக ஒரு ஒன்றாக அவங்க 2 பேரும் அடிக்கடி உடலுறவு வச்சுக்கிற மாதிரி அஃபென்ஸா இருந்துச்சுன்னா அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. கன்சென்ட் கொடுக்கறதுக்கு அது வயசு கிடையாது. அதே சாதாரணமா மீட் பண்றாங்க, ஒன்னா போறாங்க வராங்க பேசிக்கிறாங்க, அந்த டச்சஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா இல்லைன்றதை விட இது போன்ற நீங்க சொல்ற மாதிரி லாங் டிராவல் போறது, பாலியல் ரீதியாக உறவு வச்சுக்கிறதுங்கிறது வந்து நீதிமன்றமும் சட்டமும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். அதனால அது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அடல்ட்டா இருக்கிறதுனால அது அஃபெண்டர் தான். முன்னாடி நம்ம பேசுறது வந்து 2 குழந்தைகள் செய்யறது.
2 14 இயர்ஸ் 2 கிளாஸ்மேட்ஸ் அவங்க ஒன்னா இருக்காங்க, கை பிடிச்சிருக்காங்க, பக்கத்துல உட்காந்து இருக்காங்கன்றதுதான் நான் அப்படி சொன்னேன். இதுக்கு நீங்க கட்டாயம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ மேம். அவருக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிருந்தா தோழர், உங்களுடைய கேள்வி. தோழர், குழந்தைகளுக்கான சட்ட உரிமைகள் வந்து குழந்தைகளுக்கு, அதாவது பள்ளிக்கூடத்துல வந்துட்டு குழந்தைகளுக்கான சட்ட உரிமைகள் அறிய செய்யலாம்ல தோழர். சட்டத்தோட மொழி வந்து ஏன் இவ்வளவு கடுமையா இருக்கு, எளிமையா இல்லாம? எதெல்லாம் நமக்கு தவறோ, எதெல்லாம் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது எல்லாமே தவறுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இப்ப மெடிக்கல் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா யாருக்குமே புரியாது. ஆனா என்ன தெரியும், ஏதோ நமக்கு சுகவீனமா இருக்கு, உடம்பு முடியல போது நம்ம டாக்டர்ஸ்ட்ட போயிடுறோம். அந்த மாதிரி ஏதோ நம்முடைய வாழ்க்கைக்கு இது சரியில்லை, என்னுடைய இயல்பான வாழ்க்கையை நடத்த முடியலன்னும் போது நீங்க ஒரு வழக்கறிஞர்கள்ட்ட போறதுன்றதுதான் முடியும். அதனால சட்டத்தினுடைய லாங்குவேஜ் எல்லாம் சரியாகணும்ன்றதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பல ஆங்கிள்ஸ் இருக்கு. எது குற்றம்னு சொன்னா, பார்த்தால் குற்றமா, முறைத்தால் குற்றமா அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செக்ஷுவல் இன்டென்ட்டோட பார்த்தால் குற்றம்னு சொல்றேன் பாருங்க. அப்ப இல்லைன்னா என்ன ஆகும், அப்பாவியா இருக்க ஒரு ஆள் மாட்டி ஜெயிலுக்கு போவான். சும்மா பார்த்திருப்பான், செக்ஷுவல் இன்டென்ட்டே இருக்காது, உள்ள போயிருவாங்க. அதனால சட்டம் என்பது ரொம்ப நுணுக்கமாக இருந்தால்தான் குற்றவாளிகளை மட்டும் பிடிக்க முடியல. ஏன்னா சாதாரண ஜனங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும். வேற வழி இல்லாமல் சில நேரங்கள்ல அந்த பிரச்சனையினுடைய பன்முகத்தன்மை நுணுக்கம் பார்த்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஃபைனா தான் குற்றம் செஞ்சவர்களை ரொம்ப கரெக்டா குற்றம்னு இருந்தா மட்டும்தான் நம்ம பிடிக்க முடியுமே தவிர, அப்படி இப்படி சாதாரணமா இருக்கவங்க எல்லாம் மாட்டி விட்டுறாதுங்கிறதுனாலதான் இது கொஞ்சம் சிக்கலானதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லாத்தையுமே நீங்க எளிமைப்படுத்தி ஒத்த வார்த்தைகளை சொல்ல முடியாதுங்கிறது தான் மனித வாழ்க்கையின், மனித உறவுகளின், குற்றங்களின், குற்றம் சாட்டப்பட்டவர்களின், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய நுணுக்கம். இப்ப இந்த காலத்து குழந்தைங்க எல்லாருமே வந்து சினிமா பார்த்தும் மீடியா வளர்த்தின குழந்தைங்கன்னு நம்ம சொல்ற அளவுக்கு இருக்காங்க. அப்போ அந்த மீடியால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாவக்கதைகள்ங்கிற கதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை போட்டு திருப்பி திருப்பி குளிப்பாட்டுவாங்க. அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அபியூஸ் ஆயிடும், அந்த குழந்தைய திருப்பி திருப்பி குளிப்பாட்டுவாங்க. போய் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு பேசிக் இது கூட இருக்காது. இப்படிப்பட்ட படம் எடுக்கிறவங்க மேல நம்ம கேஸ் போட முடியுமா? இன்னொன்னு வந்துட்டு ப்ரீஸ்ட்னு ஒரு மூவி, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய நிஜமா சொல்ற பந்தாடுவாங்க, அந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சிரும். இப்படி படங்கள்ல நடிக்க வைக்கப்படுற குழந்தைகள், ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர், மஞ்சுளா, அத குழந்தைகளையே வந்து அபியூஸ் பண்றது அந்த படத்துல அப்படி தெரியும். இப்போ அது அவங்க மேல நம்ம வந்து கேஸ் போட முடியும். ஆமா, இப்ப நம்ம வந்து அதை கொண்டு வரலாம், அதை அவேர்னஸ் இது பண்ணலாம். சட்டத்துக்கு புறம்பான விஷயம் இருந்தாதான் இப்ப வந்து அந்த குழந்தைய அடிக்கடி குளிக்க வச்சுட்டு திருப்பி திருப்பி குளிப்பாட்டுறாங்கன்றது ஒரு யதார்த்தத்தை காட்டும் விஷயம். அப்ப அதுல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா அவர் எடுக்காததுனால, இல்ல அதை முடிச்சு அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், பாக்ஸோ ஆக்டுக்காக ஒரு அதை எடுக்கல. அந்த கேரக்டர் அந்த கதையில அப்படி நான் பார்க்கல. அது அந்த கேரக்டர்ல அந்த பர்சன் அவ்வளவுதான் அறிவு இருக்குங்கிறத அது காட்டுறது. ஒரு குடிகாரனை காட்டும் போது அவன் நாளைக்கு திருந்திட்டான், அடுத்த நாள் அவன் பிரீச்சரா மாறிடுறான்னு காட்ட முடியாது. குடிகாரனா தான் இருப்பான். அப்ப அந்த அந்த ஒரு கதை வந்து சிறுகதையா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆஸ்பெக்ட காமிக்கலாம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுசா கூட காமிக்கலாம். அதனால சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை ஒரு குழந்தைய நீ கூட்டிட்டு வா, நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியா அந்த விஷயத்த குளோரிஃபை பண்ணாங்கன்னா, ஹீரோவே அப்படி பண்றான் அப்படின்னா அதெல்லாம் சென்சார்ல கட் ஆகும். சம்டைம்ஸ் இன்சென்சிட்டிவா அறிவில்லாமல் அதெல்லாம் வெளியிடுவாங்க. அப்ப நம்மள மாதிரி இருக்கவங்க தான் அதை பற்றி எல்லாம் பேசி சரியா இல்லை அப்படின்னு சொல்லணும். நம்ம வந்து மீடியால இருக்கவங்களுக்கும் நம்மள மாதிரி இல்லைன்னா நம்மளை விட மோசமா சம்டைம்ஸ் அறிவுன்றது குறைவா கூட இருக்கலாம், இல்ல பணம் மட்டும்தான் நோக்கமா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க பார்வை ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய குறுகிய பார்வையா இருக்கலாம். மிஸ்டேக்ஸ் வரும். எவ்வளவு விழிப்புணர்வுடன் சமுதாயம் இருக்கோ அந்த அளவுக்கு அநியாயங்களும் தவறுகளும் ஓப்பனா நடக்காதுங்கிறது தான் விஷயம். ஓகே, நன்றி மேடம். சாந்தி, உங்களுடைய கேள்வி கொஞ்சம் கேட்டுருங்க. மேடம், ஒண்ணும் இல்ல, அதாவது இந்த ஆண் பெண் ஈர்ப்புன்றதை தாண்டி இப்ப இந்த அபியூசஸ் நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்த படித்த சமூகத்துல ரொம்ப அந்த மாதிரி ஆண்கள் கிட்ட இருந்து தான் வருது. அவங்களுக்கு இதுக்கான விளைவுகள் எல்லாமே அதிகமா தெரியும். இதன் மூலமா எந்த அளவுக்கு விளைவுகள் இருக்குன்றத பத்தி கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் இருக்கு. அதையும் தாண்டி அந்த ஆண் மனசு ஏன் அந்த அறம் சார்ந்து யோசிக்காம ஏன் அதை பண்றாங்க, இதுக்கு போதை அப்படின்றதும் ஏதாவது முக்கியமான காரணமா இருக்கா அப்படின்ற கேள்வி மட்டும். இல்லைங்க சாந்தி, போதைங்கிறது ஒரு காரணமா இருக்க மாதிரி தெரியல. ஜெர்மனில இருந்து இதுக்கான
குழந்தைகள் பீடோஃபைல்ஸ் பற்றியான ஆராய்ச்சிகள்லயும் குழந்தைகள் மீதான செக்ஷுவல் அபியூஸ சமூகம் எப்படி குறைக்கணுன்றதுக்காகவும் பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு மருத்துவர் தொழில் அமைப்பின் மூலமாக சென்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துறாங்க. அதுல நான் பங்கேற்றேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சாதி, மதம், படிப்பு, செல்வாக்கு, அந்தஸ்து அனைத்தையும் கடந்து சில மனங்கள், சில மூளைகள் தான் குழந்தைகள் மீதான பாலியல் இச்சையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மனங்களாக மாறுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப நிறைய பேருக்கு நிறைய ஃபேண்டசிஸ் இருக்கலாம். நான் வந்து இப்படி ஒரு பணக்கார வீட்டுல இப்படி கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு ஹஸ்பண்டோட இப்படி வாழ்வேன்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு கற்பனை இருக்கலாம். ஆனா தனக்கு கிடைத்த வாழ்க்கை இல்லாமல் அந்த ஃபேண்டசியை நோக்கி திருப்பி திருப்பி அதை சேஸ் பண்ணி பணக்கார ஆண்கள் மட்டும்தான் எனக்கு கணவனா இருக்கணும், இல்லைன்னா இந்த வாழ்க்கையை விட்டு நான் வேற ஒரு ஆண் கிட்ட போறேன்னு போய் அதை நடைமுறைப்படுத்தும் போது தான் அது குற்றமாக மாறுகிறது. ஒரு குழந்தையை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, இந்த குழந்தை வளர்ந்து ஒரு பெண்ணாச்சுன்னா எப்படி இருக்கும் ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா, அந்த சிந்தனைக்கு அந்த கற்பனைக்கு உங்களால தடை சொல்ல முடியாது. ஆனா அந்த குழந்தை நமக்கு வந்துடணும்னு கூட இருந்து குரூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதை பின்தொடர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் குற்றம். நீங்க கற்பனை செய்கிற அந்த மனங்கள் தன்னுடைய கற்பனையை தவறு என்கிற விஷயங்களை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் அது. அப்ப அது போன்ற அந்த குற்றத்தை செய்யக்கூடிய மனம் எங்கிருந்து வருதுன்றதுக்கெல்லாம் ஆராய்ச்சிகள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவர்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை. எப்படி சில பேருக்கு எண்களை வந்து புரிந்து கொள்ள முடியாது, எப்படி சில பேருக்கு கடுமையான லைட் எல்லாம் இருந்துச்சுன்னா தலைவலி வந்துடும், கிளஸ்டர் ஹெடேக்ஸ் வந்துடும், அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல இந்த குற்றங்களை பண்றதுக்கான ஒரு ப்ரொபென்சிட்டி இருக்கு அவங்களுக்கு. அந்த குற்றம் செய்யும் அந்த தகுதி இருக்கக்கூடிய அல்லது அந்த குறைபாடு இருக்கக்கூடிய அந்த மனங்களை தெரிந்து கொண்டோ அதை குற்றம் செய்யறதுக்கு முயற்சியே எடுக்காம இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லவர்களாக இருந்து வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. ஆனா தனக்கு அப்படி மூளையில தோணுது குற்றம் என்று தெரிவதை செய்து பார்க்கலாம், செய்யலாம் என்று போகும்போதுதான் அவர் குற்றவாளிகளாக ஆகிறாங்க. சோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கான மருத்துவம் துறை சார்ந்த அல்லது மனநலம் சார்ந்த ஒரு துறை என்பது இந்தியாவில் இன்னும் வளரவில்லை. அதற்கான விளம்பரங்களை கொடுக்கிறது, இப்படிப்பட்ட மனம் இருந்தால் நீங்கள் இங்க வாங்க, நீங்க வந்து இங்க வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வளர வேண்டிய தேவை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி குடிபோதையே இல்லாமல் நன்றாக வேலை செய்கிற படித்த ஒரு அப்பா எப்படி தன் பெண் குழந்தைய வந்து அபியூஸ் பண்ணி பெண் குழந்தைய பெனிட்ரேட்டிவ் நான் பெனிட்ரேட்டிவ் அசால்ட் பண்றாருன்றதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு விடை வந்து போதையில் இல்லை என்பது உங்களால புரிஞ்சுக்க முடியும். எதுவுமே பழக்கம் கெட்ட பழக்கமே இல்லாம காலைல எந்திரிச்சு கோயிலுக்கு போய் ரொம்ப ரொம்ப சிறப்பான நம்ம மிதுன் போர்ட்ஸ் இதுதான் ஒரு சிறந்த ஆண்மகனுக்கான தகுதின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கூட இப்படிப்பட்ட குற்றங்களை செய்வது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இது வெறும் போதை குற்றவாளி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தவறான மனங்களுக்கு வடிகாலாக இந்த குழந்தைகளை பயன்படுத்துறது துவங்கினால் அது குற்றம். சோ இது ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. நம்ம கவனத்துடன் இருப்பதுதான் நம்ம ஒரு குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான வழி. ஓகே, அருமை மேடம், நன்றி. புவனா, நீங்க கடைசியா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, உங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லிடுங்க. ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்கிறேன் தோழர். அதாவது அரசு பள்ளிகள் எல்லாத்துலயுமே குறிப்பா இந்த நிர்பயா சம்பவத்துக்கு அப்புறம் எல்லா பள்ளிகள்லயும் வந்து 19 பற்றிய நிச்சயமாக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல பெரும்பாலும் எனக்கு தெரிந்த அளவுல இந்த விழிப்புணர்வு இல்லை. அதை வந்து என்னால உறுதியா சொல்ல முடியும். அது ஒரு காரணம்னு இதுக்கு நான் சொல்லுவேன். அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, மேடம் போன்ற உங்களை போன்ற குழந்தைகளுக்காக செயல்பாட்டு வரும் வழக்கறிஞர்களும் குழந்தை செயல்பாட்டாளர்களுமாக இணைந்து பள்ளியினுடைய பாடத்திட்டத்தில் ஒரு அங்கமாக இந்த குழந்தை நல உரிமைகள் பற்றிய வன்கொடுமை சட்டம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை பாடத்திட்ட மூலமாக உருவாக்குவதற்கான வழியை வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். ஓகே, அருமை, நன்றி. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாடத்திட்டங்களை மாற்றுவதற்காக பள்ளிக்கல்வித்துறை ஒரு கமிட்டி எல்லாம் போட்டப்ப என்னையும் அதில் அழைச்சிருந்தாங்க. நான் நிச்சயமாக எப்படி ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சமமா பாக்குறது, ஒரு குடும்ப வன்முறைனா என்ன, ஒரு அம்மாவை பார்த்து நாம வந்துட்டா பாரு அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதோ, இல்லைன்னா அந்த அம்மாவையே கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி அப்பா பேசுறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் கட்டாயமாக தவிர்க்கணும். அது எப்படி ஒரு வார்த்தைகள்ல கூட அபியூஸ் பண்றது ஈஸியா பெண்களை பண்ணிடுறாங்கன்றதெல்லாம் சட்டங்களை கூட 6ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பிலிருந்து பாடத்திட்டத்தை சேர்க்கணும்ன்ற கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருந்தேன்.
நிறைய மருத்துவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே அதை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. நடைமுறைக்கு இன்னும் வரவில்லை. இப்ப வந்திருக்க ஒரு அரசாங்கமோ மற்றவர்களோ அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அது தேவை. அரசு உணர்ந்திருக்கு, நடைமுறைக்கு இன்னும் வரல. அருமை மேம், மிக்க நன்றி மேம். இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 6 மணிக்கு மேல வேற ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொன்னதான் நினைவு எனக்கு. ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட நீங்க 1.5 மணி நேரம் நீங்க எங்களோட செலவு பண்ணி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்க வந்து கரெக்டா தெளிவான விளக்கங்களை நீங்க ரொம்ப அழகா நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி மேம்.